ॐ भगवते वासुदेवाय। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतलेश्वरे भक्तिवेदांत स्वामिने नामे नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषापदे सदारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பக்தர்கள் அனைவரையும் நம்மளுடைய இந்த பக்தி விருஷா வகுப்புக்கு வரவேற்கிறது சந்தோஷம். வாழ்க்கையில நமக்கு வெற்றி அப்படின்னு நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம வந்து நினைப்போம். பல சூழ்நிலைகள்ல நம்ம வெற்றி அடைஞ்சதா வந்து நினைப்போம். வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு வயதினர்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து வெற்றியா வந்து கருதப்படும். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்தியால 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அதுல ஒரு நல்ல மார்க் எடுத்தா அதை அவங்க வந்து வெற்றின்னு நினைப்பாங்க. +2ல ஒரு நல்ல மார்க் எடுத்தா அதை ஒரு வெற்றின்னு நினைப்பாங்க. இல்ல காலேஜ்ல வந்துட்டு நல்லா டாப்பரா வந்தா அதை வந்து ஒரு வெற்றின்னு நினைப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா அதை வெற்றின்னு நினைக்கலாம். பிசினஸ்ல சக்சஸ் ஆயிட்டோம்னா அதுவும் ஒரு வெற்றி. நல்ல திருமணம் நடந்ததுன்னா அது வெற்றி. குழந்தை பிறந்தா அது வெற்றி. இப்படி வாழ்க்கையில வந்து பல விஷயங்களை நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், வெற்றின்னு நினைக்கிறோம். இது எல்லாமே உண்மையான வெற்றியா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் தற்காலிகமான வெற்றி. வெற்றி தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு வெற்றி. இந்த வெற்றி அடைஞ்சதுனால நம்ம எப்போதும் ஆனந்தமா இருப்போமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அந்த வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறமாவே அடுத்த ஒரு இலக்கை நினைச்சு நமக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு வருத்தம் வந்துடும். ஐயோ இந்த பயம், அதை அடுத்த இலக்கை எப்படி நம்ம அடைய போறோம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த வெற்றி வந்து நமக்கு பயத்தை போக்கக்கூடிய ஒரு வெற்றி இல்லை. இன்னும் சொல்ல போனா இது நமக்கு பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வெற்றி. வாழ்க்கையில இது நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்துகிட்டே இருக்கு. இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப இதுக்கு அடுத்ததும் நான் வந்து என்ன பண்ணலாம், சாதிக்கணும். தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னா பலருக்கு நான் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒரு ப்ரெஷர் அதான் அதுவே நமக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பயத்தை கொடுக்கும். நான் எப்படி அதை வந்து சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதனால வாழ்க்கையில நமக்கு இப்போ கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெற்றிகள் எல்லாமே வந்து நமக்கு மேலும் மேலும் வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கதான் செய்தே தவிர நம்மளை வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீயா ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. பார்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட். அது வந்து ஒரு தற்காலிகமா அந்த நேரத்துல வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதே தவிர அது நமக்கு ஒரு முழுவதுமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை. அப்பனா வாழ்க்கையில நமக்கு வந்துட்டு நிஜமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதை சொல்றது? பாகவதத்துல வந்து பரத மகாராஜருடைய சரித்திரத்தை பத்தி சொல்லப்படுது. இந்த வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் அடைந்தா ஆனந்தமா இருப்போம்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து பரத மகாராஜருக்கு இருந்தது. அவர் வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை. அவருக்கு ஒரு நல்ல மனைவி இருந்தாங்க. நல்ல மனைவி அப்படின்னு சொன்னா நானும் வந்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. பட் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. 1000மான ஒரு சர்வெண்ட் சேவகர்கள் இருந்தா கூட தன்னுடைய கணவனுக்கு தான் தான் பணிவிடை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனைவி. நீங்க மட்டும்தான் வேலைக்கு போறீங்களா, நானும் தானே வேலைக்கு போறேன், ஏன் வந்து எனக்கு பாதி ஹெல்ப் பண்ணக்கூடாதா, சமைக்க கூடாதா அப்படின்லாம் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க.
இத்தனைக்கும் 1000 சேவகர்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கணவருக்கு நான் வந்து என்ன பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பம். அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனைவி. குழந்தைங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு வேலையை 100 தடவை சொல்லி கூட செய்யாத குழந்தைங்க மாதிரி கிடையாது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க அவருக்கு இருந்தாங்க. அவருடைய பிரஜைகள் எல்லாமே அவரை வந்து விஷ்ணுவாவே வந்து பாவிச்சாங்க. எங்களுக்கு எங்க ராஜா வந்து அவர் ராஜா இல்ல, அவர் சாட்சாத் விஷ்ணு அப்படின்னு நினைச்சு அவரை வந்து பாவிச்சாங்க. அந்த அளவுக்கு பிரஜைகள் எல்லாம் அவர் மேல அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரஜைகள், எதிரியே கிடையாது. அப்படி இருந்தா கூட அவங்கள வந்து ஜெயிக்கிறதுங்கிறது இவருக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. அந்த அளவுக்கு அவர்கிட்ட பராக்கிரமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை. அவருடைய தேக வலிமை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தேக வலிமை. அவர் 1000 யானைகளையும் கூட வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேக வலிமை. அப்படிப்பட்ட ஒரு தேக வலிமை, உடல் அழகு, ஆரோக்கியம், செல்வம், நல்ல மனைவி, குழந்தைங்க, ராஜாங்கம், இது எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு, இது எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தியாகம் பண்ணாரு. இது அதெல்லாம் துறந்தார். அதெல்லாம் துறந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து துறவரத்தை மேற்கொண்டார். காட்டுக்கு போனார். காட்டுக்கு போய் தப வாழ்க்கையை மேற்கொண்டார். ஏன் தப வாழ்க்கையை மேற்கொள்ளணும்? நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாரு. புத்தி பேதலிச்சிருச்சா? நல்லா இருந்த மனுஷன் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காட்டுல போய் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா இந்த வாழ்க்கைய எவ்வளவு தூரம் நான் ஆனந்தமா நான் கழிச்சா கூட இது டெம்பரவரி. ஒரு நாள் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதை விட்டுட்டு நான் வந்து திரும்ப இன்னொரு வாழ்க்கைக்குள்ள நான் போக வேண்டியதா இருக்கு. இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கணும், இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகணும். அதனால அவர் என்ன நினைச்சாரு, இந்த தேகத்துல இவ்வளவு நாட்கள் நான் வந்து அனுபவிச்சது எனக்கு போதும். நான் இப்ப என்ன பண்ணணும், நான் துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும். நான் வந்து பகவானை குறிச்சு நான் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து நினைச்சார். சோ எதுக்காக வந்து பகவானை குறிச்சு அவர் வந்து தியானம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அப்பனாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பகவானை நம்ம நினைச்சு நம்ம உடலை விடும்போது பகவானை நினைச்சு பகவானுடைய லோகத்துக்கு நம்மளால போக முடியும். அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக இது எல்லாத்தையுமே வந்து துறந்து காட்டுல வந்து அவர் வந்து பயிற்சி பண்ணார். ஆனாலும் வந்து எதிர்பாராத விதமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த காட்டுல ஒரு மான் குட்டியை அவர் வந்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது. நதியில ஒரு நாள் அவர் குளிக்கிறதுக்காக போகும்போது என்னாச்சு, ஒரு மான், நிறைமாத கர்ப்பிணி இருக்கக்கூடிய ஒரு மான், அதுவும் வந்து தண்ணி குடிக்க வந்து அந்நேரம் வந்து ஒரு புலி என்ன பண்ணுச்சு, அதை சாப்பிட்றதுக்காக வந்துச்சு. அந்த பயத்தினால அந்த மான் என்ன பண்ணுச்சு, நதிக்குள்ள வந்து தாவிச்சு. அந்நேரம் அது வந்து ஒரு மான் குட்டியையும் வந்து ஈன்றெடுத்தது. ஸோ இப்போ நிராதரவா இருக்கக்கூடிய அந்த மான்குட்டிக்கு நான் தான் வந்து ஆதரவு, நான் தான் அந்த மான்குட்டியை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, அதை எடுத்துட்டு வந்து வளர்த்தார். அதுக்கப்புறமா நாளாக என்னாச்சு, தன்னுடைய மனைவி, குழந்தைங்க அவங்க எல்லாருக்கு மேலேயும் வச்சிருந்த அந்த பாசத்தை எல்லாம் விட்ட பரத மகாராஜர் இந்த மான்குட்டி மேல வந்து பாசம் வச்சு தான் பயிற்சி செய்து கொண்டிருந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த மானையே சதா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அந்த மான் காணாம போயிடுச்சு. அச்சச்சோ, என்னுடைய அந்த பிரியமான மான் காணமே, அதை ஏதாவது வந்து ஒரு கொடிய மிருகம் அடிச்சு சாப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, பயங்கரமான ஒரு சோகத்துல அந்த மானை தேடி அலைஞ்சார். இங்க போயிருச்சா அங்க போயிருச்சான்னு ரொம்ப ரொம்ப வந்து பதட்டப்பட்டார் அந்த மானை நினைச்சு.
அப்போ ஒரு மலையின் உச்சியில இருந்து கால் தவறி என்ன பண்ணாரு, கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து அவர் உயிரை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்துல அவர் அந்த மானையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னானாரு, அடுத்த பிறவில மானா பிறந்துட்டார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாரு, உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தவர், அந்த ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணவர், தன்னுடைய மனைவி குழந்தைங்க எல்லாரையுமே தியாகம் பண்ணவர், அவங்களுக்கு மேல இருந்த பற்றுதல் எல்லாம் துறந்தவர். கடைசியில என்னாச்சு, ஒரு மான் மேல பற்றுதல் வச்சதுனால அடுத்த பிறவி அவர் ஒரு மானா பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனாலதான் இறக்கும் தருவாயில ஒருத்தருடைய இந்த சிந்தனை ஸ்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. இந்த மனித பிறவி எடுத்ததோடைய ஒரு நோக்கம், பலன் என்ன, இறுதி வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உடலை விடும்போது ஒருத்தருக்கு பகவான் கிருஷ்ணருடைய ஞானம் ஸ்மரணம் வரணும். அவரை நம்ம நினைக்கணும். அவரை நம்மளால நினைக்க முடியல அப்படின்னா அதுதான் நமக்கு உண்மையான ஒரு தோல்வி. கிருஷ்ணரை நினைக்க முடிஞ்சா அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. அதை தவிர்த்து நமக்கு வாழ்க்கையில நம்ம நினைக்கக்கூடிய மற்ற எல்லா வெற்றியுமே அது உண்மையான வெற்றி கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வெற்றின்னு நம்ம நினைச்சா கூட திரும்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பிறக்க வேண்டியிருக்கு, திரும்பவும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் அடையிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனா யார் ஒருத்தர் மரண தருவாயில பகவானை நினைக்க முடியுதோ அவரு தான் அந்த வாழ்க்கைய உண்மையிலேயே வெற்றி கொண்டார்னு அர்த்தம். அவர் வெளிப்படையா பாக்குறதுக்கு ரொம்பவும் ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில கூட இருந்திருக்கலாம். ஆனா அது உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஏழ்மையும் இல்லை, ஒரு தோல்வியும் இல்லை. அவர் அந்த மாதிரி வாழ்ந்தா கூட இந்த மரணத்திற்கு அப்புறமா ஒரு நிரந்தரமான ஒரு ஐஸ்வர்யமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ போறார். அதனாலதான் இந்த இறக்கும் தருவாயில நம்மளுடைய சிந்தனை ஸ்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அந்தே நாராயண ஸ்மிருதி. ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் படிக்கிறீங்க? பிரபுஜி, நான் படிக்கட்டுமா? யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் ஜதத்கந்தே கலேவரம் தம் தம் ஏ வைத்தி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதः. மொழிபெயர்ப்பு. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். பொருளுரை. மரணம் என்னும் சிக்கலான நேரத்தில் ஒருவன் தனது இயற்கையை மாற்றிக் கொள்வதற்கான வழிமுறை இங்கே விளக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணியவாறு உடலை விடுபவன் பரமபுருஷரின் திவ்யமான இயற்கையை அடைகிறான். ஆனால் கிருஷ்ணரைத் தவிர வேறு எதையாவது எண்ணுபவன் அதற்கு திவ்யமான நிலையை அடைவதில்லை. இக்கருத்தினை நாம் மிக கவனத்துடன் குறித்து கொள்ள வேண்டும். சரியான மனநிலையுடன் மரணமடைவது எவ்வாறு? பரத மன்னர் மிகச்சிறந்த நபராக விளங்கிய போதிலும் தனது வாழ்வின் இறுதியில் ஒரு மானை எண்ணியதன் விளைவால் தனது மறுபிறவியில் மானின் உடலை ஏற்க நேர்ந்தது. மானாக இருந்தும் தனது முந்திய செயல்களை அவரால் நினைவு கொள்ள முடிந்தது. இருப்பினும் விலங்கின் உடல் விலங்கு உடல்தானே. ஒருவன் தனது வாழ்நாளில் எத்தகு சிந்தனைகளுடன் விளங்குகிறானோ அச்சிந்தனைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மரண நேரத்தில் எத்தகைய நேரத்தில் சிந்தனை
இருப்பினும் விலங்கின் உடல் தானே. ஒருவன் தனது வாழ்நாளில் எத்தகு சிந்தனைகளுடன் விளங்குகிறானோ அச்சிந்தனைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மரண நேரத்தில் அவனுடைய சிந்தனையை வடிவமைக்கின்றன என்பது நிச்சயம். இதனால் ஒருவனது தற்போதைய வாழ்வே அவனது அடுத்த வாழ்வை நிர்ணயிப்பதாகும். ஒருவன் தனது தற்போதைய வாழ்வை சத்வகுணத்தில் வாழ்ந்து கிருஷ்ணரை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தால் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ணரை எண்ணுவது அவனுக்கு சாத்தியமாகும். அத்தகு எண்ணம் கிருஷ்ணரின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றமடைய உதவும். ஒருவன் கிருஷ்ணரது தொண்டில் திவ்யமாக ஈடுபட்டிருந்தால் அவனது அடுத்த உடல் திவ்யமாக ஆன்மீகமாக இருக்கும், பௌதீகமாக இருக்காது. எனவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் உச்சாடனமே ஒருவன் தனது வாழ்வின் இறுதியில் தனது நிலையை வெற்றிகரமாக மாற்றிக் கொள்வதற்கான மிகச் சிறந்த வழியாகும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுபாதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவா எந்த ஒரு பொருள் நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த பொருளுக்கான ஒரு மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பொறுத்துதான் என்ன ஆகுது, அந்த ப்ராடக்ட், அந்த பொருளானது சரியான ஒரு குவாலிட்டியில, சரியான ஒரு ரூபத்துல அது நமக்கு கிடைக்கும். அந்த இன்கிரீடியன்ட் கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் ஆனது சரியா வரதில்லை, அது குவாலிட்டியா இருக்கிறது கிடையாது இல்லையா? அப்போ அந்த இன்கிரீடியன்ட் மட்டும் இல்லாம அந்த ஹோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கு இல்லையா? எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப அந்த ஹோல் ப்ராசஸ்ல எங்க ஒரு தப்பு நடந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த மனித பிறவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதோடைய முக்கியமான ஒரு நோக்கம் ஹோல் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நாம இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும். அதுதான் எண்ட் ஆஃப் த ரிசல்ட். அப்ப அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு அந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கொஞ்சம் மாதாஜிங்களா இருக்கிறதுனால சமையலை பத்தியே சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிஷ்ஷு இதை இப்படி பண்ணணும்னு நினைச்சு பண்ணேன், ஆனா அது கொஞ்சம் இப்படி எல்லாம் மாறுச்சு, அதை அப்படியே வேற டிஷ்ஷா மாத்திட்டோம். இது எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், எது அந்த மாதிரி ஆச்சு? யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நம்ம ஏதாவது ஒரு அல்வா பண்ணிட்டு சரியா வரலன்னா அதை பாயசமா மாத்திடலாம். அதே மாதிரி பிரபு மைசூர் பாக் பண்ண ஆரம்பிச்சு அது லட்டுவா மாறிடும் பிரபு சம்டைம்ஸ். எஸ், வெரி குட். முதல்ல சௌந்தர்யா மாதாஜிக்கு ஒரு பாராட்டு. தைரியமா தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? இது யாரு ஒத்துக்க மாட்டாங்க. குக்கிங்ல நாங்க இது பண்ணோம், இப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. கரெக்ட் தானே? அப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும் பிரபு. அப்பதானே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சேம் திங் உப்மா பண்ண ஆரம்பிச்சுட்டு அது கிச்சடியா கூட மாறும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா எடுத்துன்னா அது கொஞ்சம் இது கிச்சடின்னு சொல்லி, இது உப்மால இன்னைக்கு கிச்சடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திருங்க.
ஓகே. உங்களுக்கு நீங்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய குக்கு கிடையாது. நான் வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு குக்கு. அது வந்து உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றேன் பாருங்க. நாங்கெல்லாம் வந்து சிவகாசிக்காரங்க. அதனால வந்து என்ன செஞ்சாலும் வந்து அப்படியே வந்து ஃபயரா இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு நானு சீடை தெரியும் இல்லையா? நம்ம ஊர் பக்கம் சீடை சொல்லுவோம். கார ஆமாங்க சீடை பிரபு தெரியும். பிடிச்சுடுதா? சீக்கிரட்டா டக்குன்னு சொல்லாதீங்க. கார சீடை இருக்கு, இனிப்பு சீடை 2மே இருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், இனிப்பு சீடை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு போட்டு அது எப்படி வந்து நான் பிசைஞ்சேன்னு எனக்கே தெரியல. என் கையில அவ்வளவு சக்தி இருக்கா என்னன்னு தெரியல. அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சீடையெல்லாம் எடுத்து ஒரு 50 சீடை ஒரு ஒரு சட்டியில மொத்தமா ஒரே டைம்லயே போட்டேன். அது வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஏதோ டைம் பாம் உள்ள போட்ட மாதிரி ஒவ்வொன்றா வெடிக்குது. டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சு ஹோல் கிருஷ்ணா. கிச்சனே பாக்குறதுக்கு வந்துட்டு பாத்துக்கோங்க என் கையில வந்து எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குன்னு. சீடையை கூட வந்து ஒரு ஆட்டோ பாம்பை மாத்தக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு. இது யாரு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னைய வந்து அதுக்கு பாம் செய்யறதுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்றை ட்ரை பண்ண போய் அது என்ன ஆயிருது, வேற ஏதோ ஒண்ணா வந்து நிக்குது. ஸோ அது மாதிரி இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கொடுத்ததோடைய ஒரு நோக்கமே வந்து என்னன்னா, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ம். ஆனா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்னைய மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபூலிஷ்னஸ் அதெல்லாம் பண்ணி வெடிக்க ஆரம்பிச்சிருது. மனித பிறவியில இருந்து அட்லீஸ்ட் திரும்ப மனுஷனா பிறந்தாலாவது பரவாயில்ல, அதுக்கும் கீழே வந்து ஒரு மிருக வாழ்க்கைக்குள்ள போற மாதிரியான செயல்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், செஞ்சிடறோம். அப்ப என்ன ஆகுது, டோட்டலா அந்த ஒரு ப்ராசஸே நம்ம வந்து வீணடிச்சிடறோம். மனிதனுடைய அந்த வாழ்க்கை முறைதான் வந்து அந்த ப்ராசஸ். ஸோ அந்த ஹோல் லைஃப் ஸ்டைலே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகக்கூடியதா வந்து இருக்கணும். அதனாலதான் நமக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து நல்லா ஆஹ் ஒரு பௌதிக நிலைமையிலையாவது தான தர்மங்களை பத்தி எல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத, தானம் பண்ணு, பசிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடு, இப்படிலாம் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வெளியில மண்பானையில தண்ணி வச்சிருவாங்க. யாரு வந்தாலும் வந்துட்டு அந்த மண்பானை தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யார் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறா? எதனால அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க? ஏன்னா இந்த மாதிரியான சில சில செயல்களை வந்து நம்ம செய்யறதுனால வந்து என்ன ஆகுது, நம்ம இந்த மனித பிறவி, இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கு, அதுல ஏதாவது எங்கேயாவது கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு நல்ல செயல்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு என்ன ஆகும், அடுத்த ஜென்மத்துக்கு அது வந்து பிரயோஜனமாகும். அப்படிங்கிறதுக்காக நமக்கு பெரியவங்க எல்லாம் வந்து இதை கத்துக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹோல் லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய பல செயல்கள் அது வந்து என்னவாகுது, அது ஒருவேளை இந்த பிறவியில கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இல்ல அப்படின்னு சொன்னா அதோடைய விளைவை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, இன்னும் பல பிறவிகள் நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா அது வந்து அமைஞ்சிருது. அதனால இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறதையே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா அதை வந்து நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. அதுல நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், அப்ப கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அத சரி பண்றதுக்கு பல பிறவிகள் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து சொன்ன மாதிரி குக் பண்றோம், ஏதோ வந்து ஒண்ணு சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட வந்து என்ன பண்ணிடுறோம், அதை திரும்ப வந்துட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணி அதை சரி பண்ணி அந்த டிஷ்ஷை எப்படியோ வந்துட்டு கொண்டு வந்துடுறோம். சிம்பிளா உப்பு கம்மியா போட்டோமா, சம்திங் அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், அதுல திரும்ப வந்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம்.
கொஞ்சம் வந்து தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா என்ன பண்ணலாம், கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊத்துறோம்னா திக்னஸ் ஆயிரும். இல்லை கொஞ்சம் வந்துட்டு சம்திங் அதுக்கு அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறோம், அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிடுறோம். இது வந்து இன்ஸ்டன்டா நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதை நம்மளால உடனடியா வந்து சரி பண்ண முடியுது. ஆனா பல செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய கான்சியஸ்லயே இல்லாம அதை வந்து ரொம்ப நேச்சுரலா வந்து செஞ்சுக்கிட்டே வர்றோம். அது என்ன ஆயிருது, அது நமக்கு வந்துட்டு ஒரு நம்மளை அறியாமலே அது நம்மளுடைய ஒரு ஹேபிட்டா மாறிடுது. அந்த ஹேபிட் அப்படிங்கிறது என்ன ஆயிருது, அது நம்மளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சுது. அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா, மரண சமயத்துல அதுதான் நமக்கு ஞாபகத்துல வரக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு, அது அவ்வளவு பெரிய ஒரு அபாயம் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, வீட்டுல வந்துட்டு ஒரு செல்ல பிராணி, என்னது பெட் அனிமல் வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு, தப்பு இல்லை. சின்ன சின்ன பிராணிகளை நம்ம வந்துட்டு பாசமா வளர்க்குறது, அதுக்கு சாப்பாடு போடுறது நல்ல விஷயம், ஓகே. ஆனா அது எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு நம்மளுடைய மனசுல அது வந்து ஒரு பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பெட் அனிமலுக்கு மேல அவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சிடறோம். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ கேள்விப்பட்டேன், யாரோ அமெரிக்கால வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய சொத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய பெட் அனிமல் அந்த நாய்க்கு வந்துட்டு எழுதி வச்சிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா தன்னுடைய சொத்தையெல்லாம் வந்து அந்த நாய்க்கு எழுதி வைக்கிற அளவுக்கு வந்து போயிருப்பாங்க. அப்ப இறக்குற நேரத்துல அவங்க வந்து எந்த ஒரு சிந்தனையில இருந்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அவங்களுடைய அந்த மரண சமயத்துல எந்த மாதிரியான ஒரு சிந்தனையில இருந்திருப்பாங்க. அன்டவுட்டட்ல அது வந்து என்ன, அந்த நாயை தான் நினைச்சிருந்திருப்பாங்க. அப்போ அடுத்த பிறகு அவங்க என்ன ஆவாங்க, நாயா தான் பிறப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ், இந்த இந்த ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கை அப்படிங்கிறதே இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள நம்ம வந்து ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியிருக்கு. எங்கேயாவது நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இல்ல எங்கேயோ வந்து ஒரு சின்ன தவறு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, அப்ப என்ன ஆகுது, அதுக்காக நம்ம திரும்ப பிறக்க வேண்டியது இருக்கு. நமக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாபாரதத்துல இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்லுவாங்க. யாரு, திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனுக்கு வந்து 100 குழந்தைங்க பிறப்பாங்க. 100 குழந்தைங்களுமே வந்து இறந்துருவாங்க. கடைசியில குருட்சேத்திர யுத்தத்துல அது திருதராஷ்டிரனுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. இது வழக்கமா அந்த யுகத்துல அப்படி நடக்கிறது கிடையாது. இது கலியுகத்துல மட்டும்தான் நடக்குது. பெற்றவர்கள் இருக்கிற சமயத்திலேயே சில நேரத்துல வந்து குழந்தைங்க வந்து தவறுறது அப்படிங்கிறது கலியுகத்துல நடக்கக்கூடியது தானே தவிர, முந்தைய யுகங்கள்ல அது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா இங்க திருதராஷ்டிரன் இருக்கக்கூடிய சமயத்திலேயே அவனுடைய குழந்தைங்க எல்லாம் 100 குழந்தைங்களுமே வந்து அவனுக்கு முன்னாடியே இறக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதை வந்து அவன் கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்கிறான், ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, 50 பிறவிகளுக்கு முன்னாடி வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு வேடவனா இருந்த, வேடன். அப்போ நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னா, பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த என்ன பறவை, கரச்சான் பறவைன்னு சொல்லி கிராமத்து பக்கம் சொல்லுவோம். கொஞ்சம் குண்டா இருக்கும், பிளாக் ப்ரௌனா இருக்கும், கின்னு கத்திக்கிட்டே இருக்கும். கரச்சான் பறவை அப்படின்னு சொல்லுவோம் கிராமத்து பக்கம். அந்த மாதிரியான பறவைகள் வந்து அந்த அந்த தாய் பறவை அப்பா 2 பேர் அவன் வந்து கொண்டது மட்டும் இல்லாம அந்த பறவைக்கு இருந்த 100 குழந்தைங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து கொண்டிருக்கான். ஸோ அதனால வந்து அந்த பறவை கொடுத்த ஒரு சாபம், இதே மாதிரியே நீயும் வந்து 100 குழந்தைங்களை வந்து இழந்து நீ வேதனைப்படுவ அப்படின்னு அந்த பறவை கொடுத்த ஒரு சாபம். நம்ம தசரதனுக்கு கூட வந்துட்டு இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கண் தெரியாத அப்பா அம்மாவை வந்துட்டு
அவர் பையன் வந்து தூக்கிட்டு வருவார். தசரதன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு சப்த வேதிங்கிற வித்தை தெரியும். எந்த பக்கம் வந்து சத்தம் கேட்குதோ அந்த சத்தத்தை வச்சு வந்து என்ன விலங்கு அந்த மாதிரி சத்தத்தை ஏற்படுத்துது, எந்த திசையில இருந்து அந்த சத்தம் வருதுங்கிறத வந்து கேட்டு அந்த இலக்கை கரெக்டா வந்து பார்க்காமலே அடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு தசரதனுக்கு வந்து ஒரு வித்தை தெரியும். அப்போ அவன் நதியில வந்து ஏதோ ஒரு யானை வந்து தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத நினைச்சிட்டு என்ன பண்றான், அம்பு போடுறான். ஆனா அந்த இடத்துல அது யானை இல்லை, அது வந்து ஒரு மனிதன். அவன் வந்து இறக்குற தருவாயில கிடக்குறான். அதை பார்த்துதான் வந்து தசரதனுக்கு வந்து புரிய வருது, தப்பு பண்ணிட்டோமே, யானை நினைச்சு ஒரு மனிதன் அடிச்சிட்டோமேன்னு சொல்லி. அப்ப அவன் சொல்றான், எப்படினாலும் நான் இறக்க போறேன், ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையர் வந்து தண்ணி வேணும்னு கேட்டாங்க, தயவுசெய்து அந்த தண்ணியாவது அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு அந்த தாகமாவது போகட்டும் அப்படின்னு சொல்லும் போது அவன் எடுத்துட்டு போய் அவங்க கொடுக்கும்போது அந்த பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சாபம் என்ன, நாங்க எப்படி வந்து எங்களுடைய பையனை பிரிஞ்சு வந்து தவிக்கிறோமோ அதே மாதிரியே நீயும் வந்து உன் பையனை பிரிஞ்சு அந்த வேதனையில தான் நீ உன்னோட உயிரை விடுவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கிடைக்குது. ஸோ இது மாதிரி நம்மளுடைய ஒரு பிறவிக்குமே இது ஒரு காரணமா மாறிடுது நம்மளுடைய ஒரு செயல் அப்படிங்கிறது. இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுக துக்கத்துக்கும் இது வந்து நமக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருது. அதனால நம்மளுடைய இந்த மொத்த வாழ்க்கை முறையுமே நம்ம வந்து எப்படி வச்சிருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் அப்படிதான் இங்க வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல சத்துவ குணத்துல நம்மளுடைய இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வச்சிருக்கணும். அந்த சத்துவ குணத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சு கொள்ளும் போதுதான் நம்ம இது மாதிரியான குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் விக்கர்மா, அதாவது சாஸ்திரத்துல தடை செய்யப்பட்ட செயல்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரியான செயல்கள்லயாவது நம்ம ஈடுபடாம இருப்போம். அந்த சாத்வீக குணத்துல இருக்கும்போது கொஞ்சம் புண்ணிய காரியங்கள் செய்வோம், அதுக்காகவும் பிறக்க வேண்டியது இருக்கும். ஆனா அட்லீஸ்ட் அந்த புண்ணிய காரியங்களை செஞ்சதுனால நமக்கு கொஞ்சம் நல்ல பிறவியே கிடைக்கும். ஒரு மனித பிறவி அப்படிங்கிறது கேரண்டியா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மனித பிறவியில நாம வந்து ஏதாவது பகவானை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் முடியாது. நம்ம பாக்குறோம் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, யாரு வந்து தான் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இருக்குது. நான் ஏன் பிறந்தேன், யார் என்னைய படைத்தார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, இது போன்ற கேள்விக்கு யாராவது ஒருத்தவங்க வர்றாங்களா? ரொம்ப ரொம்ப ரேர். இந்த கேள்வியை கேட்கிறவங்களே ரேர். அந்த கேள்வியை கேட்டா கூட வந்துட்டு அதுக்கு சரியான ஒரு தீர்வை நோக்கி வர்றது அப்படிங்கிறது இன்னும் ரேர். அந்த சரியான தீர்வை நோக்கி வந்தா கூட அதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கிறோமா அப்படின்னு சொன்னா அதுல இன்னும் ரேர். சோ அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில என்ன சொல்றது, மனுஷியானாம் சகசிரேசு கஷ்டித் எததி சித்தை எததாம் அபிசித்தானாம் கஷ்டின் மாம்பேதி தத்பத. ஆயிரமான மக்களுக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றாங்க, இது போன்ற ஒரு முயற்சிக்கு ஈடுபட்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்துட்டு கிருஷ்ண உணர்வை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கிருஷ்ண உணர்வை தெரிந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம எவ்வளவு தூரம் இந்த கிருஷ்ண உணர்வை வந்து தீவிரமா நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். நம்ம வந்து நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையான சில நியமங்களை நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா கடைபிடிக்கிறோம், அதுலயே நமக்கு வந்துட்டு அந்த ஒரு மன உறுதி அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ அதனாலதான் வந்து இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு, குறைந்தபட்சம் இந்த சாத்விகமான ஒரு மனநிலையை ஒருத்தர் வந்து வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த சாத்விகமான ஒரு மனநிலையை ஒருத்தர் எப்படி வளர்த்துக்க முடியும், எதனால வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் இங்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகாமந்திர ஜப முறையானது நமக்கு வந்துட்டு சிபாரிசு செய்யறாங்க. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் செய்யக்கூடிய இந்த முறையானது என்ன பண்ணுது, நமக்கு சாத்வீகமான ஒரு மனநிலைய நமக்கு வந்து கொடுக்குது. இத நம்ம ஜஸ்ட் இதுல சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சொல்லல, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இதை வந்து நம்மளே இதை வந்து பர்சனலா உணர முடியும்.
நாரதர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, மிருகாரி அப்படிங்கிற ஒரு வேடன். வேடன் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு தமோ குணத்துல வாழக்கூடியவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிக்க முடியாதவங்க, எப்போதும் வந்துட்டு ஆக்ரோஷமா இருக்கக்கூடியவங்க. உம் அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில இருக்கக்கூடிய ஒருத்தனை நாரதர் வந்து என்ன பண்றாரு, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தை வந்து செய்ய வச்சு அவனை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவரா வந்து மாத்துறாரு. அப்போ அந்த வேடன் அவனுக்குள்ள இருந்த எல்லா அந்த தீய பழக்கங்களையும் அந்த சுபாவங்களையும் விட்டுட்டு அவன் வந்து ஒரு உன்னதமான ஒரு வைஷ்ணவனா மாறினா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அங்க வந்து ரெண்டு ரீசன் தான். ஒண்ணு வந்து நாரதரை போன்ற அந்த தூய வைஷ்ணவருடைய ஒரு கருணை, இன்னொன்னு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அவன் வந்து ஜெபம் பண்றது. இந்த ரெண்டு தான் அங்க வந்து முக்கியமான ஒரு காரணம். அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு தீவிரமா நம்ம எடுத்துக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில, அந்த அளவுக்கு நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு உள்ளுக்குள்ள நம்மளே வந்து அந்த ஒரு மாற்றத்தை வந்து உணர முடியும். இப்போ ஆல்ரெடி இங்க நீங்க எல்லாம் வந்து பல நாட்களா வந்து இதை நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன? இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணதுனால என்கிட்ட இந்த ஒரு சேஞ்சஸ் வந்ததை நானே பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லணும்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒண்ணு. விஜய், முன்னாடி இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே பெரிய ஃபியூச்சர் பிளானை தான் பண்ணிட்டு இருக்கிறது. இதை செய்யணும், அதை செய்யணும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப இதுக்கு வந்த அப்புறம் என்ன வருதுன்னா, இந்த கணத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யறது. ஓகே, வெரி குட். ஃபியூச்சர் அப்படி பிளான் ஆயிடுச்சு. பண்றது அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு பிரபுஜி, நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்னு. வெரி குட். வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவம் வந்துடும். பசங்க தப்பு பண்ணாலோ இல்ல வீட்டுல யாராவது தப்பு பண்ணாலோ ரொம்ப கோவம், சல்லுன்னு கோவம் வந்துடும். ஜபம் பண்ண பிரபுபாத லெக்சர் எல்லாம் கேட்க அதுல அவர் சொல்லுவார், நீ கோவப்படக்கூடாது, லஸ்ட் ஆங்கர்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த கோபம் வரும்போது கூட என்ன நானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடுவேன். சரி இந்த லஸ்ட் ஆங்கர் கிரீட் வரக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் எப்படி ஜபம் பண்றேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்ல அன்கான்ஷியஸா பண்றேனா இல்ல எதையாவது மனசு போட்டுன்னு பண்றேனா அப்படின்னு பியூரா பண்றேனா அப்படின்னு அந்த அளவுக்கு என்னால சொல்ல முடியல. எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ், வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. நான் வந்து ஹரே கிருஷ்ணா இருக்காங்க, அதனால கவலையே இல்லை. ஹரே கிருஷ்ணா இருக்காங்க, அதனால என்ன வேணா பண்ணட்டும், ஹரே கிருஷ்ணா பார்த்துப்பாரு. அதனாலதான் ஹரே கிருஷ்ணால இருக்கேன். அதனால என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன வேணா பேசிக்கோங்க, என்ன வேணா செஞ்சுக்கோங்க, ஹரே கிருஷ்ணா இருக்காங்க. இது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால அப்படிதான் இருப்பேன்ட்டு சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எதையும் தாங்கக்கூடிய சகிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வந்திருக்குன்னு சொல்றீங்க. குட். சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜியா. ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்லாவே மாறி இருக்கு. ரொம்ப அதுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் முதல்ல என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த பரமாத்மா இருக்காரு. நான் யாரையும் ரொம்ப கோச்சுப்பேன். நானும் லைக் யாரையும் அவாட்ட இருக்க தப்பேதா அப்படிலாம் சொல்லுவேன். லைக் இப்ப யாரையும் மேக்சிமம் பண்ணிட்டு இருக்கேன் பிரபுஜி. லைக் யாரையும் அவ இதை பண்றா அவ அப்படி பண்றான்னு நினைக்காம நான் என்ன பண்றேன்றதுதான் இருக்கு. அவாக்குள்ள பரமாத்மா இருக்கா, அவளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய இது வந்து எல்லாத்தையுமே நைஸா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். யாரையும் கூட யார்ட்டையும் சொன்னா கூட ஒன்னும் பண்ணாத, நீ என்ன பண்றேன்னு பாரு, அவால எதுவும் சொல்லாத அப்படின்ட்டு ஒரு இது வந்தது. முன்னாடி நிறைய வேண்டிக்கிறது, இன்னும் கிருஷ்ணா மத்த சாமிட்டு எல்லாம் வேண்டிக்கும் போது இதை பண்றேன், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படிலாம் நிறைய வேண்டிப்பேன். எதுவுமே வேண்டிக்கிறது இல்ல. ஈவன் இப்போ நான் சாண்ட் பண்ணணும், இதை பண்ணணும்ட்டு அந்த இதுலதான் போயிருக்கு. ரொம்ப அதுல எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட். யக்ஷன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு யுதிஷ்டிரர்கிட்ட.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. எது வந்து ஒரு கொடிய விஷம் அப்படின்னு சொல்லி யக்ஷன் வந்து யுதிஷ்டிரர்கிட்ட வந்து கேட்கிறார். இந்த உலகத்திலேயே எது வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாய்சன், எங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன பதிலா இருக்கும்? பிரபுஜி சொல் பிரபுஜி. எது? வார்த்தைகள். வார்த்தை. ஓகே. வேற வேற ஏதாவது? இந்த உலகத்திலேயே கொடிய விஷம் எது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ, பிரபு, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உலகத்திலேயே ஆ, கொடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஆம், இந்த பகவத்கீதையில சொல்வா இல்லையா, 5 பேருக்கு துரோகம் பண்றதுன்றது. ஓகே, ஓகே. குருவுக்கு, குரு பத்தினிக்கு, ஆ, நர்சஸ்க்கு, கோமாதாக்கு, இந்த மாதிரி yes. ஒரு இது பண்றது என்னை பொறுத்தவரையிலும் அது ஒரு கொடிய விஷயம் பிரபு. இந்த வீட்டை தீ வச்சு கொளுத்துறது, பஞ்ச ஆ, பாண்டவர்களுக்கு நடந்தது அந்த மாதிரி. அது தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பே பண்ணலைன்னாலும் அவளுக்கு வந்து நம்ம எதிர்த்து ஒரு தப்பை தீங்க விளைவிக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையிலும் அதை நான் ஒரு கொடிய விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே. சந்தோஷம். I can say similar lines with the last person. எங்களோட negative or bad thoughts, if we are immersed in the negativity, in the thoughts basically, இது வந்து it's going to poison us, not only us and the environment and everything. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜெட்டிக்கான மைண்டை சஸ்டெயின் பண்ணுறது அது far better. Otherwise it's going to poison where we could have gone. Okay, thanks. தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க எல்லாருமே சொன்ன பதில் கரெக்டு தான். அது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா அந்த விஷயம் வந்து சரியான ஒரு ஆன்சரா வந்து இருக்கு. பட் இங்க யுதிஷ்டிரர்கிட்ட அந்த யக்ஷன் கேட்ட கேள்வியோடைய ஒரு அர்த்தம் வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா வந்து கேட்டார். ஒரு சாதகன், ஒரு ஆன்மீக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதகன், அவனுக்கு வந்து எது கொடிய விஷம் அப்படின்னு சொன்னா அது வந்து பிரார்த்தனை அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்லிட்டார். பிரார்த்தனைனா என்ன? பகவான் கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு ஒருத்தன் வந்து பிரார்த்தனை பண்றானே, அந்த பிரார்த்தனையே வந்து ஒரு விஷம் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்லிட்டாரு. நமக்கு கஷ்டம்னா பகவான்கிட்ட தானே கேட்கிறோம், கரெக்ட் தானே, என்ன அதை வந்து இப்போ விஷம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். இது புவனா மாதாஜி சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா அங்க யுதிஷ்டிரர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, பகவான் கிட்ட ஒன்ஸ் நம்ம வந்து சரணாகதி பண்ணிட்டோம், பகவான் கிட்ட வந்து நம்ம வந்து பகவானுக்கு பக்தி பண்றோம் அப்படின்னா, அவன் பகவானுக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாது அப்படின்னு. சோ ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து கொடுக்குற நேரத்துல கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு சாதகன் வந்து என்ன பண்ணணுமா, அமைதியா வந்து இருக்கணுமா. அதை விட்டுட்டு அவன் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு பகவான் ஏதாவது வந்து ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு, அதை வந்து இவன் கெடுத்துருவான். ஓ, நான் உனக்கு இது கொடுக்கலாம், பெருசா கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீ இதுதான் கேட்டியா, அப்ப இதையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெருசா கிடைக்க வேண்டியது என்ன ஆயிரும், தடப்பட்டு போயிடும். அதனால எனக்கு எது நல்லதோ நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுறது நல்லது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அதுதான் ஆக்சுவலி இதுல என்னன்னா லைக் இப்போ புரிஞ்சது, லைக் அவர்கிட்ட அதான் டீல் பேசுற மாதிரி இருக்குல்ல, நான் இதை பண்றேன் நீ இதை பண்ணுன்னு டீல் பேசுற மாதிரி இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மகா தப்புன்னு புரிஞ்சுது இப்போ. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டீலிங் வச்சுக்கிறது யுதிஷ்டிரர் அதைத்தான் வந்து விஷம் அப்படின்னு சொல்றாரு. எங்க விட்டேன் நானு, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி? யக்ஷன் வந்து யுதிஷ்ட மகாராஜ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறார். இது சைட் டாபிக்கா ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்கு முன்னாடி வந்து நீங்க
எஸ், காட் இட். அதாவது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தினால நமக்கிட்ட ஏற்பட்ட மாற்றம், சேஞ்சஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டேன் இல்லையா? இதுதான். அப்படியே எங்கேயோ டிவிட் ஆகி போயிடும். ஓகே. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? நமக்குள்ள சாத்வீக குணத்தை வளர்க்குது அப்படிங்கிறதுக்கு நாமளே இப்ப சாட்சியா இருக்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து தினமும் குறைந்தபட்சம் 16 மாலைகளை ஜபம் பண்றது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு நியமத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து சின்சியரா வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து என்னாகும், ஒரு நாள் நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த அனைத்து விதமான அனர்த்தங்களும் கெட்ட குணங்களும் வந்து என்னாகும், நம்மளை விட்டு வந்து போயிடும். நான் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு தாத்தா பேரன் 2 பேர் இருந்தாங்க. தாத்தா வந்து இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து ஜபம் பண்றாரு, இல்ல பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த அளவுக்கு அது வந்து புரியல, ஏதோ வந்து பண்றாரு. அதை பார்த்து பேரன் வந்து கேட்டான், நீ வந்து பகவத்கீதை படிச்சனா உனக்கு என்ன வந்து புரியுது, நீ வந்து படிச்சுட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தா வந்து என்ன சொன்னாருன்னா, அங்க பக்கத்துல வந்து ஒரு பேம்பு பாஸ்கெட், அது என்ன மூங்கில் கூட இருந்துச்சு. அந்த மூங்கில் கூட வந்து என்ன பண்ண சொன்னாரு, பக்கத்துல இருக்கிற அந்த குளத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னார். அவன் வந்து சொன்னான், தாத்தா அது மூங்கில் கூட வந்து அந்த ஹோல் இருக்குமே, ஓட்டை இருக்குமே, அதுல எப்படி தண்ணி எடுத்துட்டு வரலாம்டா, எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த கூடை வந்து ரொம்ப அந்த கறிக்கட்டையை எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கூடை, ரொம்ப பிளாக்கா இருக்கு. அவன் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தான், முடியல. கொண்டு வரதுக்குள்ளேயும் எல்லா தண்ணியுமே வந்து போயிடும். தாத்தா இன்னொரு வாட்டி எடுத்துட்டு வா அப்படின்னாரு. திரும்பவும் போய் ட்ரை பண்ணான், முடியல. வேகமா எடுத்துட்டு வந்தேன்னா சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் ட்ரை பண்றான், முடியல. அதுக்கப்புறமா வந்து அவன் சொல்றான், இதுக்கு மேல வந்து என்னைய வச்சு இந்த மாதிரி விளையாடாத, நான் எல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப எதுக்கு என்னைய வந்து இந்த கூடையில வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன அப்படின்னு வந்து அவன் கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, நீ வந்து தண்ணி எடுக்கணும்ன்ற அந்த ஒரு காரணத்துக்காக நீ என்ன பண்ண, அந்த கூடையை வச்சு ட்ரை பண்ண. ஆனா அந்த செயல்ல இப்ப என்ன நடந்திருக்கு, அந்த கூடை முன்னாடி எப்படி இருந்தது, அது வந்து அந்த கறிக்கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்ததுனால ரொம்ப அழுக்கா இருந்தது, கரியா இருந்தது. இப்போ அந்த கூடை எப்படி இருக்கு, அந்த கறி வந்து எல்லாம் போய் கூடை கிளீனா இருக்கு. அது மாதிரிதான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்றது அப்படிங்கிறதோ, பகவத்கீதை படிக்கிறது அப்படிங்கிறதோ, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பகவானை அடையிறது தான். ஆனா அந்த செயல்ல நான் வந்து மேபி ரொம்ப நான் வந்து பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். நான் பர்ஃபெக்டா இல்லாம இருக்கிறதுனால மேபி நான் கிருஷ்ணரை அடைவேனா இல்லையான்னு கூட நான் வந்து தெரியாது. பர்ஃபெக்டா பண்ணா கண்டிப்பா அடைவேன், அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா நான் பர்ஃபெக்டா இல்லாட்டினா கூட எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, என்னுடைய உள்ள தூய்மை அப்படிங்கிறது நடக்க போகுது. சோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம வந்து தினமும் உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத, தினமும் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளால ஜபம் பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், நியாயமானது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, நான் பர்ஃபெக்டா ஜபம் பண்ணலையேன்னு நம்ம அதை வந்து நிப்பாட்ட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸா தினமும் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும், முதல்ல வந்துட்டு இந்த உள்ள தூய்மை, இதய தூய்மை அப்படிங்கிறது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது பியூரிஃபை ஆக ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கு நெருக்கமானவங்களாகும். அப்போ ஒரு நாள் கண்டிப்பா பகவானையும் நம்ம நேரா பார்ப்போம், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மரண சமயத்துல நம்மளால பகவானை நினைக்கவும் முடியும். சோ அதனால நம்மளுடைய அந்த ஒரு ஒரு ஃபுல் டே 24 மணி நேரம் நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறையே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்துட்டு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனாலதான் சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்மர்த்தவியோ சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவியோ ந ஜாதுச்சித். ஒரு க்ஷண நேரம் கூட வந்து நம்ம பகவானை மறக்கிற மாதிரியா நம்மளுடைய சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம வந்து வேற வேலையே பார்க்காமலே உட்கார்ந்துருக்கிறதா பிரபு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ணரை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி அதுல வந்து நம்ம ஒரு ஆஹ் என்ன சொல்றது, நம்மளுடைய அந்த சிந்தனையை அந்த மாதிரி வந்து மாத்திக்கணும்.
ஞாபகப்படுத்துற மாதிரி அதுல ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்க. அப்போ நமக்கு அது எளிமையா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படிங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்யச மய்யர்பித மனோ புத்தி மாம் ஏகைஸ்ய சம்சயன. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, கோ மதர். எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்போதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயமில்லை. அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை பௌதிக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மிக முக்கியமானதாகும். விதிக்கப்பட்ட கடமையையும் தொழிலையும் விட்டுவிடும்படி கடவுள் கூறவில்லை. அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தின் மூலம் கிருஷ்ணரை நினைக்க முடியும். இது ஒருவனை பௌதிக களங்கங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி அவனது மனதையும் புத்தியையும் கிருஷ்ணரில் ஈடுபடுத்தும். கிருஷ்ணரின் திருநாம உச்சாடனத்தின் மூலம் உன்னத லோகமான கிருஷ்ண லோகத்திற்கு ஒருவன் மாற்றப்படுவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இங்க வந்து பிரபுபாதர் அதான் நமக்கு வந்து சொல்றாரு, தஸ்மா சர்வேசு காலேஷு, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா காலத்திலையும் என்ன பண்ணணும், மாம் அனுஸ்மர, நம்ம எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணணும், அனுஸ்மர, கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல நம்ம இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். மை அற்பித மனோ புத்தி, அவருக்கு மேல அர்ப்பணை செய்யப்பட்ட ஒரு புத்தி மனசோட நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா செயல்களையும் ஈடுபடணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு உடனே இப்ப கேள்வி வந்துடும், என்ன பிரபு இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தா நாங்க என்ன எப்படி வேலையை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மட்டும் நம்ம வந்துட்டு வேலை பார்க்கும் போது எந்த சிந்தனையுமே சிந்திக்கிறது இல்லையா? சமைக்கிறீங்க, சமைக்கும் போது என்ன முழுசா வந்துட்டு சமையலை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு சமையலே வந்து எப்படி வரும், வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பொறுத்துதான் அன்னைக்கு அந்த சமையலுடைய அவுட்கமே இருக்கும் இல்லையா? வீட்டுல வந்து சண்டை போடாம நல்லா இருந்தா அன்னைக்கு குக்கிங் நல்லா வரும். சண்டை போட்டிருந்தா அன்னைக்கு குக்கிங் எப்படி வரும்? வாயில வைக்க முடியாது. பழி வாங்கிட மாட்டோம் இல்லையா? அப்ப சமைக்கும் போது நமக்கு மைண்ட்ல என்ன இருக்கு? சொல்லுங்க. அச்சோ மாதாஜி, நீங்க அவங்களா? குக் பண்ணிட்டு இருப்பீங்க, வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கமா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப குக் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க குக்கிங்ல வந்துட்டு உங்களுடைய சிந்தனை இருக்குமா, குழந்தைங்களை பத்தி யோசிப்பீங்களா? குழந்தைங்க பத்தி தான் யோசிப்பாங்க. எதையாவது வச்சு கைய கீச்சிடக்கூடாது, ஏதாவது எதுலயாவது கைய விடக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம இங்க குக் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த பக்கம் குழந்தைங்க ஏதாவது எடுத்து வாயில வச்சிடக்கூடாதேன்னு நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொன்னு நினைக்கிறது அப்படிங்கிறது. நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்கலாம், குழந்தைங்க எங்கேயோ வந்து ட்ரிப்பு போயிருக்கிறாங்க, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஆபீஸ்ல வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாலும் யாரை பத்தி நினைச்சிட்டு இருப்போம்? சொல்லுங்க. குழந்தைங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். காலையிலேயே ஒரு போன் பண்ணி காலையில சாப்பிட்டியான்னு கேட்போம், அப்புறமா வந்துட்டு பசங்களோட இரு, எங்கேயும் தனியா போகாதாப்போம், மத்தியானம் போன் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டியாப்போம், நைட்டு போன் பண்ணி நைட்டு சாப்பிட்டியாப்போம், முடிச்சியாப்போம். இத்தனை தடவை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், போன் பண்ணி. அப்போ ஒரு வேலை செய்யும் போதே வந்து இன்னொன்னு நினைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, அது ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இங்க கிருஷ்ணர் அதை என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு ஸ்மரணத்தை விட்டுட்டு நீ என்ன பண்ண, என்னைய ஸ்மரணம் பண்ணு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நம்ம கிருஷ்ணரை வந்து ஸ்மரணம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது, நம்மளுடைய ஹிருதயம்
வந்து தூய்மை அடையுது. அது எல்லா விதமான பௌதிக களங்கத்துல இருந்தும் அது நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும். அப்போ அந்த கான்சியஸ்னஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பியூரிஃபை ஆகி ஆகி என்ன ஆகுறோம், நம்ம கிருஷ்ணரை வந்து முழுவதுமா நினைக்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலை மாறுது. அது மரண தருவாயில கூட நமக்கு கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு உதவுது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சூட்சமம். நம்ம கிருஷ்ண பக்தியை நம்ம பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு காலையில நான் வந்து எவ்வளவோ நான் என்ன மாலை ஜெபம் பண்றேனோ அந்த மாலை ஜெபம் பண்ணேன், அதோட அது வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமா நான் வந்து திரும்ப அடுத்த நாள் ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் என் டியூட்டி. அதுக்கப்புறமா இடையில ஏதோ வந்து நான் கொஞ்ச நேரம் நான் உபன்யாசம் கேட்பேன், இல்ல கொஞ்ச நேரம் நான் வந்து பகவத்கீதா படிப்பேன், அவ்வளவுதான். ஸோ டோட்டலா வந்து ஒரு நாளைக்கு ஹார்ட்லி 3 hours நான் வந்து கிருஷ்ணருக்காக நான் வந்து கொடுத்தேன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அடுத்த நாள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 2 hours 3 hours நான் கொடுக்கறதுக்கு பேரு பக்தி இல்லை. அது வந்து ஆரம்பம். அது மூலம் அந்த ஒரு செயல்னால நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ஹவர்ஸ் அது வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அது வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறையை அமைச்சோம் அப்படின்னு சொன்னா கடைசி தருவாயில நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், கிருஷ்ணரை நம்மளால வந்து நினைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து உண்மையான ஒரு பயிற்சி. அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம இதை ஒரு ரிச்சுவலா வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு போயிட முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்டோம், பூஜை ரூமுக்கு போனோம், கொஞ்சம் நெத்தியில வந்து ஒரு விபூதியோ குங்குமத்தையோ வச்சோம், போனோம். அது வந்து ரிச்சுவல், அது பக்தி இல்லை. இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பக்திங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அந்த சிந்தனைய 24 மணி நேரத்துல நமக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் வந்து என்ன பண்ணிக்குது, அதை ஆக்குபை பண்ணிக்குது. அதை நம்ம இப்ப வந்து என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றோம், அந்த சிந்தனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிருஷ்ணர்னால நிரப்ப பாக்குறோம், நிரப்ப ட்ரை பண்ணணும். அப்போ இந்த வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங். ஸோ அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம கடைசி தருவாயில கிருஷ்ணரை நினைச்சு கிருஷ்ணருடைய லோகத்துக்கே போவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு இங்க பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, கண்டுணர்தல். உங்களுடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் எத்தனை வருடங்கள் உங்களது வாழ்வு உள்ளது என நினைக்கிறீர்கள்? நான் கேட்கல, தெரியவே தெரியாது பிரபுஜி. சொல்லுங்க, பதில் என்ன? இப்ப இருக்கிற உடல்நிலையை வச்சு ஓரளவுக்கு கணிக்க முடியும் பிரபு. அதுக்கேத்த மாதிரிதான் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அதுல கேரண்டி இருக்கா? முன்னாடி போனாலும் நல்லது, பின்னாடி போகாம நிச்சயமா போக முடியாது, அதுக்கு மேல தாங்காது இந்த உடம்பு. அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பிரபு, பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணும் சொல்ல முடியாது பிரபு, எப்ப போவது, எந்த நிமிஷம், எல்லா நிமிஷமுமே எனி மினிட் இஸ் லைக் போகலாம் இருக்கலாம், எந்த ஒரு அஷூரன்ஸும் இல்ல. ஆக்சுவலா வந்துட்டு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம இருந்திருக்கோம், இதுதான் வந்து நிஜம், இருந்துட்டோம், அவ்வளவுதான். ஆனா இனிமே இன்னும் எவ்வளவு காலம் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே வந்து எந்த கேரண்டியுமே வந்து கிடையாது. அதனாலதான் வந்து அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு வந்து ஆழ்வார்கள் சொன்னாங்க. அதனாலதான் என்ன பண்ணோம், இப்ப நம்ம நல்லா வந்து சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மரண சமயத்துல நமக்கு வேற சிந்தனை வந்து வராது. ஓகே, மரணத்தின் தருவாயில் என்ன நடக்கும், சாஸ்திரத்தில் இருந்து கதையை விளக்கவும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மரணத்தில் தருவாயில்னா இந்த ஜடபரதர் கதை தான். அவர் வந்து அந்த மான் கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாரு. அவரு இதெல்லாம் விட்டுட்டு அவரு லைக் நீங்க ஆரம்பிச்ச மாதிரி ரைட், எதுக்கு போய் தவம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் நல்லாதான் இருந்தாரு அவரு, ஒரு கிங்கு. இருந்தாலும் எதுக்கு போனார்னா அவர் அட்வான்ஸ் பண்ணி இது இல்லை, இது நிரந்தரம் இல்லை இந்த லைஃப்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் அட்வான்ஸா போய் தவம் செய்ய போனாரு. அப்ப அங்க ஒரு மானை பார்த்தாரு, ஒரு பிரெக்னெண்டா இருக்கிற மானை பார்த்தாரு. அது
புலியால வந்து அதுக்கு இறந்து போனதுனால அதோட பேபியை வந்து பார்க்க ஆரம்பிச்சு அதுகிட்ட ரொம்ப அன்பா இருந்து அத வந்து ஒரு தரம் அது போனதுக்கு அப்புறமா லைக் அவரோட கண் பார்வையில இருந்து போனதுக்கு அப்புறம் அதை தேடி அவர் போயிட்டு அவர் இறந்து போனாரு. அதனால நெக்ஸ்ட் ஜென்மத்துல அவர் மானா பிறந்தாரு பிரபு. இஸ் தட் ஓகே? எஸ். மரண தருவாயில என்ன நடக்கும் நினைக்கிறோமோ அந்த மான் மேலேயே அன்பா இருந்ததுனால அவர் அடுத்த ஜென்மத்துல மானா வந்து பிறந்தாரு. இப்ப அந்த மாதிரி பிரபு நம்ம அஜாமிலாயும் சொல்லலாம் தானேங்க பிரபு. அவரும் என்னதான் தப்பு பண்ணாலும் கடைசி நேரத்துல வந்து நாராயணா நாராயணான்னு பையனை கூப்பிட்டதுனால அவருக்கும் அந்த இது கிடைச்சது தானே, விஷ்ணுவோட இது கிடைச்சது தானே. ஆக்சுவலா அந்த ஸ்டோரியில என்னன்னா அவர் பையனை தான் கூப்பிட்டாரு. ஆனாலும் பையனுக்கு பகவானுடைய பேர் வச்சதுனால கொஞ்சம் தப்பிச்சாரு. அது மட்டும் கிடையாது. அஜாமிலன் முந்தைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு பக்தனா இருந்தாரு. நல்ல வந்து பகவானுக்கு பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த 2 காரணமும் வந்து என்னாச்சு, அதனால அவருக்கு வந்துட்டு அந்த கடைசி நேரத்துல பகவானை வந்து நினைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்ல அந்த நாராயணன்ற அந்த பேரை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது கிடைச்சிருந்துருக்காது. கடைசி காலத்துல என்ன நம்ம நினைக்கிறோமோ அது. பட் பிரபு இப்ப அஜாமிலாய் கதையை நம்ம பாக்குறச்சு, அஜாமிலாய் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கார். இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி பையனுடைய பேரை நாராயணான்னு சொல்றச்சே அவர் வந்து அந்த விஷ்ணுபதி இது கிடைச்சது. பட் இப்ப நம்ம ஒன்னும் பிராக்டிஸே பண்ணாம அப்படியே ஒரு லேசியா ரிலக்டண்டா இருந்துட்டு கடைசியில ஒரு டெத் பெட்ல போயிட்டு நம்ம ஒரு சாண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறோம். பகவத்கீதை யாராவது படிங்க நான் கேட்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்ற ஒரு சோலுக்கு வந்து என்ன பிரபு நடக்கும்? இல்ல அதனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா இதனாலேயே அவங்க பகவான் கிட்ட போயிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா அவங்க வாழ்க்கையில இன்னும் பக்குவம் அடையலையே. அந்த கடைசி நேரத்துல பகவானுடைய நாமத்தை கேட்டா கூட அவங்க பகவானை வந்து அந்த அளவுக்கு அவங்களால பகவானை வந்து ஏத்துக்க முடியுமா? பகவானை வந்துட்டு அந்த அளவுக்கு பக்தியா ஏத்துக்கிட்டாங்களாங்கிறது யாருக்கு தெரியும்? சோ அதனால அந்த மரண தருவாயில பகவானுடைய நாமத்தை கேட்கிறது அப்படிங்கிறது ஒரு மங்களத்தை கொடுக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா அதனாலேயே அவங்க வந்துட்டு பகவான் கிட்ட போயிருவாங்கிறது கிடையாது. கண்டிப்பா அவங்க வந்துட்டு பகவானுக்கு பக்தி பண்ணி அவங்க பகவானுக்கு மேல அந்த பிரேமையை வளர்த்துக்கிட்டாதான் அங்க போக முடியும். ஓகே, புரிஞ்சது. தேங்க்யூ. எஸ். எதனில் உங்களது மனதை நிறுத்த வேண்டும், எப்படி? சொல்லுங்க. கிருஷ்ணரையே ஸ்மரணம் பண்ணிட்டு ரொம்ப பியூர் பக்தியா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம ஜபம் செஞ்சுட்டே இருக்கணும். வேலை பார்க்க மாட்டீங்களாமா? பின் பேக்ரவுண்ட்ல அது ஓடிக்கிட்டு இருக்கணும். நாம ஜபம். ஆமா பிரபு, கெட்டதே வராம எல்லாமே நான் கிருஷ்ணருக்குன்னு பண்றேன். இப்ப நீங்க ஸ்டார்டிங் கிளாஸ்ல சொன்னீங்க குக்கிங்னு. அப்ப நம்ம அத மனசுல நினைச்சுக்கணும். கிருஷ்ணா இன்னைக்கு நான் சமைக்கிறேன், எல்லாம் நன்னா வரணும், எந்த விதமான தப்பும் பண்ணக்கூடாது, உன்னுடைய ஸ்மரணத்திலேயே நான் இந்த கிச்சன் வேலையை நன்னா முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டெடிகேஷனா இருக்கணும் பிரபு. யா, வெரி குட். அதான் தஸ்மாத் சர்வேசு காலேஷு மாம் அனுஸ்மர மையப்பித மனோபுத்திர், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ நம்ம பல செயல்கள்ல இருப்போம், ஆனாலும் நம்ம மனசு எங்க இருக்கணும்? கிருஷ்ணருடைய சரணாரவிந்தத்திலேயே இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள நமக்கு பகவானுடைய அந்த நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஓகே. நமது பௌதீக வாழ்க்கையை நிறுத்த வேண்டும் என பகவான் எதிர்பார்க்கிறாரா? சொல்லுங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல பிரபுஜி, அவரு அர்ஜுனர்கிட்டயே சொன்னார்ல, நீ வந்து உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு, ஆனா அதுல எல்லாத்துலயும் நடுவுல என்னைய கொண்டு வந்துருன்னு சொல்றாரு. எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுன்னு சொல்றாரு. அதனால அவர் அதை எதிர்பார்க்க.
ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? எஸ், பிரபுபாதர் வந்து சொல்லியிருந்தாரு, நம்மளுடைய பௌதிக கடமைகளை நம்ம வந்து நிறுத்தணுன்ற அவசியம் இல்லை. அந்த பௌதிக கடமைகளுக்கு நடுவுல நம்ம கிருஷ்ணரை எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அதோடைய பலனை அவருக்கு அர்ப்பணிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, எவ்வாறு நாம் நமது மனதினை பகவானிடம் நிறுத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பிரபு, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் நினைக்கிறேன் இந்த சாது சங்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரபு. சாது சங்கா இதெல்லாம் நம்ம கிட்ட நிறைய நிறைய சேரும் பொழுது நமக்குள்ள உள்ள இருக்கிற அந்த அனர்த்தி நிவர்த்தி கண்டிப்பா போயிடும். அப்ப வந்து நம்மளால நம்மளுடைய மனசை வந்து பகவான்கிட்ட ஸ்டாண்டர்டா நிறுத்த முடியும். ஏன்னா இந்த சாது சங்கா பஜன கிரியா இதெல்லாம் வந்து நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல தூய பக்தனா முதல்ல நம்மள மோல்ட் பண்ண. தூய பக்தன் நம்ம மனச கண்டிப்பா பகவான்கிட்ட நம்மளால ஸ்டாண்டர்டா நிறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. இந்த சின்ன மூளைக்கு எட்டின ஒரு விஷயம், அவ்வளவுதான். கரெக்ட் தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. சத் சங்கம் வந்து ரொம்ப அவசியம் தான். நான் ஒண்ணு நினைக்கிறேன் பிரபு, பேசலாம். என்னன்னா இப்ப வந்து கடவுளை நினைக்கிறது, கிருஷ்ணாவை நினைக்கிறது வந்து எல்லாம் நம்ம நல்ல பெர்ஃபெக்டா ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பண்ணணும்னு நினைக்கிறத விட, நம்மளோட எல்லா செயல்களையுமே ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி எல்லா செயல்களையும் வந்து நம்ம கண்டியூசிவ் டு அவரை நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணிட்டு ஒவ்வொரு செயல்லையும் நம்ம அவரை எப்படி திருப்திப்படுத்துறது அப்படிங்கிற எண்ணத்திலேயே நம்ம வந்து வாழ்க்கைய நம்ம வந்து எவ்ரிடே வந்து எவ்ரி செயலை செய்யறது வந்து அதுதான் அவரை நினைக்கக்கூடிய, எப்போதும் நினைக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, லைக் அலை ஊஞ்சி சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியாதுன்னு. எல்லாம் இது வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சம்சார சாகுறவங்கள வந்து எல்லா விதமான எண்ணங்கள், அதுக்கப்புறமா பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், அவங்களால பிரச்சனைகள், இயற்கையால பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்துட்டே தான் இருக்கும். இதுல வந்து நம்ம அந்த ஐடியல் திங்ஸ் லைக் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் எல்லாத்துலயும் வந்து நம்ம அவருடைய பிரசன்ஸை புரிஞ்சுண்டு அவருக்கு வந்து லைக் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண, நம்மளோட இந்த பிரச்சனைக்கு நடுவில் அவரை எப்படி நம்ம வந்து அவரை திருப்தி பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கிறது இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, எப்படி நம்ம வந்து நம்மளுடைய மனச பகவான் கிட்ட எப்பயுமே வந்து ஒரு நிலை நிறுத்துறது அப்படிங்கிறது. ஸோ ப்ராக்டிக்கலா நமக்கு அது வந்து பயிற்சிக்கு வரணும், அது ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இங்க வந்து கேள்வி. ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பகவானை வந்து நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பயிற்சி பண்ணணும், அதுதான் இங்க கேள்வி. ஸோ அதுக்கு முக்கியமா வந்துட்டு இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறது வந்து பகவானுடைய நாம சங்கீதம், பகவானோட நாமத்தை நம்ம வந்து சொல்றது. அது நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, எளிமையானது. நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த செயலுக்குள்ள நம்ம கிருஷ்ணா அப்படின்ற அந்த நாமத்தை கொண்டு வர்றதுனாலே நம்ம என்ன பண்றோம், ஈஸியா பகவானை நம்ம வந்து நினைக்கிறோம். ஏன்னா கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் வந்து ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்போ அவருடைய அந்த நாமத்தை சொல்றதுனாலயே நம்ம கிருஷ்ணரை தான் நினைக்கிறோம், கிருஷ்ணர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு வழி கிருஷ்ணரை நம்ம எப்பயுமே வந்து நினைச்சிருக்கிறது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு செயல்லையும் நம்ம வந்து கிருஷ்ணர்னால இது நடக்குது,
கிருஷ்ணர் எனக்கு இதை கொடுத்தாரு, கிருஷ்ணர் எனக்கு இந்த மாதிரி உதவி பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செயல்லையும் நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்க தெரியணும். நம்ம சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செயலை நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன், இதை நான் திறமையா நான் வந்து பண்ணுவேன், எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் வந்து ஒரு நல்ல குக்கு, நான் நல்லா சமைப்பேன், இது எல்லாம் வந்து என்ன, நம்மளை வந்து நம்ம முன்னிறுத்திக்கிறோம், எனக்கு இது தெரியும், நான் இதை பண்ணுவேன்னு. அங்க கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு, கிருஷ்ணரை நம்ம மறந்துடுறோம். அதை செய்யறதுக்கான சக்தி, இந்த தேகம், அந்த புத்தி, அதெல்லாம் யார் கொடுத்தா, கிருஷ்ணர் தானே கொடுத்தாரு. அப்ப அந்த கிரெடிட் என்ன பண்ண வேண்டியிருக்கு, மையற்பித மனோபுத்தி, அதை நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். இதை எனக்கு கிருஷ்ணர் கொடுத்தாரு, கிருஷ்ணருடைய கருணையினால இதை நான் நல்லா பண்ணுவேன், கிருஷ்ணர் கருணையினால இதை நான் நல்லா பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயல்லையும் நம்ம கிருஷ்ணரை வந்து நினைச்சுக்கணும், கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். ஸோ இந்த விதத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், எப்பயுமே நம்மளால வந்து கிருஷ்ணரை நினைச்சுக்க முடியும். ஓகே, அதுதான் வந்து அடுத்த கேள்வி. கிருஷ்ணரை ஒவ்வொரு நிமிடமும் நினைக்க எந்த வழிமுறை வைத்துள்ளீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா? சாண்டிங் தான் பிரபுஜி. ஒரு 16 ரவுண்டு நம்ம முடிச்சாவே அன்னைக்கு ஃபுல்லா அவரோட இது மைண்ட்ல வந்துகிட்டே இருக்குது. டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறீங்களா? இல்ல இல்ல, அவரை நினைக்கதான் சொல்றேன், சந்தோஷமா சொல்றேன். அதான் மாலை ஜபம் பண்ணாலும் பண்ண, எப்ப பார்த்தாலும் அதுவே ஞாபகமா இருக்கு. இல்ல பிரபுஜி, அவர் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறேன் நான். ஓகே, குட். வேற ஏதாவது? ஒரு கில்ட் இருக்கு பிரபு, அவரை நினைக்காட்டி, அவரை வந்து லைக் ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது, நம்மளுக்கு ஒரு நல்லதோ இல்லைன்னா எந்தவோ நடக்கும்போது அவரை நினைக்காம நம்ம இருந்துட்டோம், தப்பி தவறி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, அச்சுச்சோ நம்ம வந்து இதை இவ்வளவு சீரியஸா நம்ம அந்த 10 அஃபென்சஸ்ல சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளவோ இதை பத்தின அறிவு நாலேஜோ இருந்தும் நீ வந்து அதை பண்ணாம இருக்கிறது வந்து அது ஒரு பாவங்கிற மாதிரி அந்த ஒரு கில்ட் வேற நம்மள வந்து இட் இஸ் புஷிங். என்ன புஷ் பண்ணுவோம் எப்போதுமே, லைக் லார்ட் நீங்க இருக்க இந்த கஷ்டத்தை கொடுத்திருந்தா, ஏதோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனா இருந்தா கூட ஓகே, இவர் இருக்காரு, இவரை வந்து நினைக்காம நீ தனியா பண்ணணும்னு நினைக்கிற போது உனக்கு இந்த பிரச்சனையில விழுற அப்படி அந்த மாதிரி அந்த எப்போதும் இந்த ஒரு கில்ட் வந்து புஷிங். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? வணக்கம். எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எனது மாமியார் ஒரே கிருஷ்ண பகவானைத்தான் வணங்கினபடியே இருந்தவ. மற்ற பாட்டு கேட்கறதா இருந்தாலும் கண்ணன் பாடல்கள்லாம் கேட்பா. ஒரு பாட்டும் கேட்க மாட்டா. ஆனால் அவட கடைசி நேரத்துல ஒரு 6, 7 வருஷமா அவக்கு யாருன்னு தனியே தெரியல. பிள்ளைகள கூட தெரியல. அது அந்த கடைசி நேரத்துல அப்படி வர்றது சரியான ஒரு கொடுமையான விஷயம். அது ஏன் அப்படி நடந்ததுன்னு எனக்கு. கேள்வி கேக்குறீங்களா இல்ல என்னைய வந்துட்டு என் கூட சண்டை போடுறீங்களான்னு இல்ல தெரியலையே. இல்ல இல்ல அதற்கு என்ன பதில்? அது ஏதாவது தவறு செய்திருப்பாவா? அல்லது சரியாக நொட்டுக்கு ஓகே, எந்த நேரமும் கடைசியில வேற பாட்டே கேட்க மாட்டா. கண்ணன் பாட்டுத்தான் தனியா கேட்பா. ஓகே, கடைசியில என்னாச்சு? அல்சைமர் மாதிரி வந்து பிள்ளைகள கூட தெரியல. யாருன்னு தெரியாது. 6, 7 ஓ, வருஷமா அப்படி இருந்தா சரியான ஒரு கொடுமை இல்ல. ஓகே, அந்த கான்சியஸ் அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஓகே, கான்சியஸ் இருக்கு. எல்லாம் தெரியும். நேரா இப்ப நடக்கிறதெல்லாம் சொல்லுவா. அந்த பிள்ளைகள தெரியல. ஓகே, அவங்கள யாருமே மறந்துட்டாங்க. தெரியல. எல்லாரையும் மறந்துட்டாங்க. ஆனால் இந்த என்ன சாப்பிட்டீங்கன்னா சொல்லுவேன். இப்ப நான் இது சாப்பிட்டேன். அந்த பிரசன்ட் எல்லாம் தெரியுது அவக்கு. பாஸ்ட் தெரியல. ஓகே. ம் 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 அந்த பாட்டுகள் கூட வேற பாட்டே கேட்க மாட்டா. ஒற்றே இதுதான் வணங்கியபடி. ம் ம் ம். புரியுது. ஆக்சுவலா வயசா இருக்கக்கூடிய சமயங்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு சைக்கிள் அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மாறிடுது பிசிக்கலா. அவங்களுடைய பிரெயின், மைண்டு அதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி வந்து மாறிடுது. அதனால வந்து என்ன ஆகுது, பல விஷயங்களை அவங்க வந்து மறந்துடுறாங்க, இல்ல குழந்தைத்தனமா வந்து நடந்துப்பாங்க. இது நான் பல பெரியவங்க கிட்ட நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இது வந்து பிசிக்கலா நடக்கக்கூடிய சில காரியங்கள். இதுக்கும் ஸ்பிரிச்சுவலா செய்த செயல்களுக்கும் வந்துட்டு
சம்மந்தம் இல்லை. அது ரெண்டுக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. பிசிக்கலா வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்துட்டு செய்ய முடியல, இல்லை ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளிப்படையா பாக்குறதுக்கு அது தெரியுமே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள மென்டல்ல வந்து என்ன ஆயிருக்கும், இவ்வளவு நாட்கள் அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த பல செயல்கள் வந்து அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது வந்து என்னைக்குமே வந்துட்டு என்ன சொல்லலாம், டிஸ்டர்ப் ஆகாது. அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அது அவங்களுக்கு அடுத்த பிறவியில கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமை அவங்களுக்கு கொடுக்கும். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் நம்ம பட தேவையில்லை. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால வந்துட்டு கிரகிச்சுக்க முடியாது. ஏன்னா அது உள்ள சப்கான்சியஸா அது வந்து நடக்கக்கூடிய செயல்கள். இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன். யாரோ ஒருத்தர் நல்லா வந்து பக்தி பண்ணாரு, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நபர் வந்து கிருஷ்ணரை அவர் வந்து நினைச்சிருப்பாரா? அந்த சமயத்துல நமக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு முடியாது. ஏன்னா அவருடைய பாடி வந்து பிசிக்கலா எதுவும் ஃபங்க்ஷன் ஆகல. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, கேரண்டியா வந்து சொல்ல முடியாது. ஆனா நான் அதான் முன்னாடியே சொன்னேன், இந்த மனசு அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கும், நம்ம ஹோல் லைஃப்ல நம்ம பண்ண அந்த செயல்கள் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அந்த ஸ்டோர் ஆயிருக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாவே அந்த சப்கான்சியஸ்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அது நெக்ஸ்ட் லைஃபுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் நம்ம பட தேவையில்லை. இது வந்து ஒரு பிசிக்கலான சில சேஞ்சஸ், அது பிசிக்கலா நடக்கக்கூடியது. அதுல நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஓகேவா? ஓகே ஓகே, நன்றி. ஆனா பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தானே கொடுமை. என்ன பண்றது, அது சில சமயங்கள்ல வந்து அப்படி ஒரு சூழ்நிலைய அமைஞ்சிருது. ஆமா. ஆனா அப்ப கண்டிப்பா அவங்க பண்ண அந்த பக்தி காரியங்கள் எது அது வந்து வீணாகாது அப்படிங்கிறதுல நான் உறுதியா சொல்ல முடியும். அவ இறந்துட்டா, இப்போது தற்சமயம் இல்லை. அதனபடியால் அவருக்கு அடுத்த பிறப்பு இல்லாம கிருஷ்ண பகவானிடம் போயிருப்பாடு நான் நம்புறேன். அது மாதிரி இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்குவோம். அவங்களுக்காக நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. நல்லபடியா அவங்க பகவான் கிட்ட போய் சேரட்டும். சந்தோஷம். நன்றி நன்றி. பிரபு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு பிரபு இந்த விஷயத்துல. இப்ப என்னோட அம்மாவும் அந்த மாதிரி வந்து லைக் கோமால போய் தான் போனாங்க. அப்ப எனக்கும் இது ஒரு கொஸ்டின் இருந்தது, அம்மா வந்து அப்ப நினைச்சிருப்பாங்களா, ஏன்னா அம்மா வந்து நல்ல டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி போனாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து என்னாச்சுன்னா அந்த மாதிரி எல்லாரையும் மறந்து போயிட்டாங்க பிரபு. அப்புறம் எல்லாரும் ஒத்துருமே இல்லாதவங்க எல்லாம் பக்கம் இருக்க மாதிரி இல்ல, மத்த குழந்தைங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் ஞாபகம் இருந்தது, மத்த பசங்க எல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்கல. இத வந்து நான் எப்படி நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்ப வந்து அம்மா போனபோது கொஞ்சம் எனக்கு ரொம்பவே இதா இருந்தது. அம்மா போயிருப்பாங்களா போலியா, கடவுளை நினைவுபடுத்த கூட யாரும் பக்கத்துல இல்லையே, 4 குழந்தைங்களை பெத்தா கூட ஒருத்தரும் பக்கத்துல இல்லையே, அப்படிலாம் நிறைய நிறைய மனசுக்கு இருந்தது. அப்புறம் இப்பதான் நான் யோசிக்கிறேன், ஆஹ் இந்த மாதிரி எல்லாரையும் மறந்து, அதாவது அந்த கடைசி காலங்கள்ல மறந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. ஏன் தெரியுமா, இப்ப நீங்க ஜட பிரதர்ஸ் கதை சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப அந்த மாதிரி ஒரு மான போய் நினைச்சுட்டு வர்றது மாதிரி நம்ம குழந்தைங்களை நினைச்சுன்னு இந்த சுழல்லையே இருக்கிறத விட அதுக்கு முன்னதாவே எல்லாரையும் மறந்து இந்த டிரான்சிஷன் லைக் அந்த டெத்து, இன்னொரு ஒரு வாழ்க்கைய ஃபேஸ் பண்ற இடத்துல இந்த நினைவுகள் மறந்து இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு இப்பெல்லாம் தோன்றது பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ மை காட், அது நிஜமாவே எனக்கும் அது தோன்றது மாதாஜி. தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு இது ஆக்சுவலி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்ன மாதிரி எனக்கும் படுறது. எனக்கு அப்படி தோன்றது, ஏன்னா ஸ்மூத்தா இருக்கும் டிரான்சிஷன். எனிவே நம்ம வந்து இந்த உலகத்தோட நம்ம கனெக்ஷன் கிடையாது, குழந்தைகள் யாருமே நம்மளோட சேர்ந்தவங்க கிடையாது. பிரபுஜியும் சொன்னாரு, ஒரு டாக் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருந்தோம்னா அப்படி அதுக்காக சொல்லும் போதே திரும்பி வர முடியும். இது நீங்க சொன்னது செம்ம மாதாஜி. வெரி நைஸ். தேங்க்யூ சோ மச். நீங்க நான் எடுத்துக்கணும்னா 18 இயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் சுத்தமா வாஷ் அவுட். அதுக்குதான் முதல்ல இருந்து வந்தேன், ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. மாதாஜி, நீங்க தான் வந்து இந்த கலியுகத்துக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற அஷூரன்ஸ் மாதாஜி.
ஏன்னா ஆமா என்ன நீங்க வந்து எனக்கு தெரியும், நாம பார்த்திருக்கோம் நேரம், நம்ம வந்து நீங்க எவ்வளவு சின்சியர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல இருந்தீங்க ஆமா நமக்கு தெரியும், ரைட்? அப்ப நீங்க ஆ, போனீங்க கோமால போயிட்டு ஆமா எல்லாமே மறந்து போச்சு, டோட்டல் வாஷ் அவுட்டுக்கும் ஆமா அப்புறமும் ஆமா கிருஷ்ணா மட்டும் ஞாபகம் இருந்தார் பாத்தீங்களா? ஆமா ஆமா அது வந்து அது பெரிய சொன்னேன் அதிசயம் மாதாஜி. அதனால கிருஷ்ணர் வழி வந்தேனா அப்போ உணர்ந்த எங்கேயோ படிச்சு புடிச்சு எல்லாம் முடிச்சிட்டு கிருஷ்ணரை தான் சரண் அடைஞ்சிட்டல அப்பதான் தெரிஞ்சிச்சு ஓ ஹரே கிருஷ்ணான்ட்டு இருக்குது அந்த சரின்ட்டு சரண்டர் அடைஞ்சிட்டேன். அதனால ஜாலியா இருக்குது. சூப்பர் மாதாஜி, சூப்பர் கிருஷ்ணா மாதாஜி, தட்ஸ் இட், பியூட்டிஃபுல். ஹரே கிருஷ்ணா. வண்டர்ஃபுல். மாதாஜி வந்து இந்த இந்த குரூப்ல நாங்க பேசியிருக்கோமான்னு தெரியல. மாதாஜி வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணினோம். அவங்க வந்து ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர். அவங்க வந்து பிஹெச்டி என்ரோல் பண்ணி பிஹெச்டி முடிக்கிற சமயத்துல இருந்தாங்க. அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து சன்ஸ்ட்ரோக். ஓகே, சன்ஸ்ட்ரோக் ஆகி சாகுற வாயில போய் வந்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்யா. அந்த மாதிரி கோமால போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அங்கேருந்து ஃப்ளைட்ல எடுத்துன்னு வந்து அங்க வந்து பெரிய மெடிக்கல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பாட்ரியேட்ஸ்க்கு மெடிக்கல்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல தான் இருந்தோம். இருந்தா கூட அவ்வளோ ஒண்ணும் அது ஓரளவுக்கு தான். வேலை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மெடிக்கல் இதெல்லாம் போயிடும் அங்க. ஓகே. அந்த மாதிரி வேலை போயி, மெடிக்கல் போயி, அங்கேருந்து இந்தியா வந்து அந்த கோமாலயே இருந்து, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள சரி பண்ணி, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து மெடிக்கல் இதெல்லாம் பண்ணி, அப்புறம் அவங்களுக்கு பேச்சு வரல, நடக்க வரல, ஞாபகம் இல்ல. என்னன்னே ஞாபகம் இல்ல. வாழ்க்கை உலகமே ஞாபகம் கிடையாது. அவங்க திரும்பி வரும்போது அவங்க பண்ண கிருஷ்ண கான்சியஸ் ஆக்டிவிட்டிஸ், கிருஷ்ண பக்தி மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது. எப்படி நம்மளோட இங்க கனடா இதுல சங்கத்துல சேர்ந்தாங்கங்கிறதே ஒரு பெரிய அதிசயம். அப்ப அங்க நான் பக்தி விருக்ஷா பண்ண இன்னொரு மாதாஜி சொன்னாங்க, ஆனந்தி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாதாஜி, ப்ளீஸ் அவங்களோட கனெக்ஷன் இதை எடுத்துக்கோங்க, இது ப்ளீஸ் நீங்க அவங்கள சேர்த்துக்கோங்க. ஷி கால்ட் அண்ட் தென் அப்புறம் அவங்களோடய நான் ரொம்ப எல்லாரோட நிறைய பேரோடய கனெக்ஷன் இல்லை, பட் அந்த மாதாஜி இவங்களை கனெக்ட் பண்ணி விட்டு இவங்க வந்து இப்ப அந்த மார்னிங் சாண்டிங் குரூப்ல எப்போதும் சேர்றாங்க, எவ்ரிடே சேர்றாங்க, சேர்ந்து சாண்டிங்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நம்மளோட சேர்ந்து இந்த குரூப்ல கிருஷ்ண கதைகளை கேட்கறாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரூட் ஆயிடுறாங்க. அந்த அதுதான் ஹரே நடந்தது. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி பிரபுஜி, நைஸ் மாதாஜி. முந்தியெல்லாம் நானு ஒரு 6 ரவுண்ட் 7 ரவுண்ட் தான் பண்ணுவேன் பிரபுஜி. ஆனா இந்த ஆனந்தி மாதாஜி இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் இப்ப 16 ரவுண்ட் பண்றேன் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெய். அப்புறமா அவங்களுக்கு பெரிய அந்த பாடல்கள், இந்த கிருஷ்ண வைஷ்ணவ பாடல்கள் அதெல்லாம் கரெக்டா 100% வேர்ட்ஸ் எல்லாம் வராது. ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்த்ரா மட்டும் எவ்வளவு ஸ்வீட்டா சாண்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட சாண்டிங்க கேட்கறதுக்காக தான் நான் சேர்றேன். நான் நடுவுல கொஞ்ச நாள் சேராம இருந்தேன். அப்புறமா நான் அவங்களோட அந்த குரலும் அந்த அந்த மந்திரம் அப்படி கரெக்டான உச்சரிப்பு பிரபு. எல்லாரும் இப்ப நம்ம வந்து நல்ல ஒழுங்கா இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, என்ன கோமாக்கும் போகாதவங்க கூட அப்படி பண்றோம்ல, அவங்க ஒரு தடவை கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பிரபு. ஹரே நீங்க வேணா கிருஷ்ணா. கேட்டு பாருங்க. நானோ ஹரே கிருஷ்ணா. ஹரே வெரி கிருஷ்ணா. நைஸ். நிஜமாவே வந்து மாதாஜியோடைய ஸ்டோரி வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எப்படி வந்து இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இட்டர்னல் ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இது ஆத்மாக்கான ஒரு செயல் அப்படிங்கிறத நம்மளால வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஹரே ஏன்னா கிருஷ்ணா. தேகத்துடைய ஒரு அழிவு அப்படிங்கிறத தாண்டி இந்த பக்தி தொண்டு இந்த ஆத்மாக்குள்ள எப்போதும் அது வந்து நிலைச்சிருக்கு. அந்த பக்தி தொண்டு வந்து தேகம் அழிஞ்சாலும் அது வந்து அழியறது இல்லைங்கிறத இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்தே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நன்றி உங்களுடைய ஹரே இந்த கிருஷ்ணா. sharing. தேங்க்யூ சார். Thank you மாதாஜி. Yeah. ஹரே வேற கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி?
யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள் ரிலேட்டட் டு டிஸ்கஷன் எதுவும் இல்லைன்னா அடுத்து படிக்கலாம். நாம அமர்ந்தோம். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாம அமர்ந்தோம் படிக்க. ஓகே, யாராவது ரீட் பண்ணுங்க. யாரும் இல்லையா? ஓகே, புவனா மாதாஜி. ஓகே, யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா யாருமே இல்லைன்னா நான் படிக்கிறேன் பிரபு. நீங்க படிங்க படிக்க இல்ல, மாதாஜி. படிங்க மாதாஜி. நீங்க it's படிங்க. okay, இல்ல yeah. ராஜேஷ் மாத்திச்சு பூர்ணம் மாத்திச்சு அதை படிங்க ப்ளீஸ். நான் மேல இல்ல. நாங்க நான் ஒரே ஒரு படிச்சுட்டோம். பேராகிராஃப் படிக்கிறேன். ஓகே, நீங்க படிங்க. ஐ நோ. யா யா. ஸ்ரீ நாமாமிருத்தம். யார் ஒருவர் எப்போதும் தொடர்ந்து பகவானின் நாமத்தை தன் வாழ்நாள் முழுவதும் சொல்கிறார்களோ அவர் இறக்கும் தருவாயில் மீண்டும் இறைவனின் ராஜ்யத்திற்கு செல்வார்கள். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மன்னரிடம் கூறுகிறார். இறக்கும் வேதனையில் அஜாமிலன் பகவானின் நாமத்தை கூறினான். அவன் தனது மகனை அழைத்திருந்தாலும் கூட அவன் மீண்டும் இறைவனின் ராஜ்யத்திற்கு சென்றான். அதனால் ஒருவர் குற்றம் இல்லாமலும் நம்பிக்கையுடனும் பகவானின் நாமத்தை உச்சரித்தால் அவன் பகவானின் ராஜ்யத்திற்கு செல்வதில் சந்தேகம் என்ன உள்ளது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜியா. மரண சமயத்தில் உடல் இயக்கம் ஒழுங்காக இருக்காத காரணத்தால் ஒருவன் குழம்புகிறான். அதே சமயத்தில் வாழ்நாள் முழுவதும் ஜபம் செய்து பழக்கப்பட்டவர்கள் கூட சரியாக ஜபம் செய்ய முடியாது. இருந்தாலும் அவன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரித்ததால் பலனை பெறுகிறான். தற்போது உடல் ஆரோக்கியமாக உள்ள போது ஏன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சரியாகவும் சப்தமாகவும் உச்சரிக்க கூடாது? அப்படி உச்சரித்து பழகினால் தான் மரண தருவாயில் நம்மால் சரியாகவும் அன்புடனும் பகவான் நாமத்தை உச்சரிக்க வாய்ப்புள்ளது. முடிவு என்னவெனில், யார் ஒருவன் பகவானின் நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறார்களோ அவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்கு சந்தேகம் இன்றி செல்வர். பாகவதம் 6.2.49. மரண தருவாயில் பகவானின் நாமத்தை உச்சரிக்கும் சக்தி தரும்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மன்னர் நாதியின் புரோகிதர்கள் பகவானிடம் பிரார்த்தனை எனதருமை பகவானே, உடலை விடும் இக்கட்டான சமயத்தில் உடலில் காய்ச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் பசிமயக்கம் தொண்டை அடைக்கும். அதே அச்சமயத்தில் உங்களது பெயர், உருவம், குணங்களை நினைக்க முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளது பக்தர்கள் மீது அதிக கருணை உடையவர். உங்களை நினைவு கொள்ளவும் உங்களது நாமத்தை சொல்லவும் உங்களது செயல்களை புகழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதனால் பாவ வாழ்வின் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஸோ இங்க நமக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்றாங்க. பகவானுடைய நாமத்தை எல்லாருமே சொல்றோம். இப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணம் அஜாமிலனுடைய ஒரு உதாரணம். அஜாமிலனும் வந்து சொன்னான் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அஜாமிலன் வந்து ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தவன். அப்ப அந்த அஜாமிலன் பாவகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவன் கடைசி நேரத்துல வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லிட்டானா, அப்போ அதனாலேயே அவன் வந்து பகவான் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அப்போ வாழ்க்கை முழுவதும் வந்துட்டு ஒரு தர்மப்படி வாழ்றவங்களுக்கு வந்துட்டு என்ன வித்தியாசம் இருக்கு? தர்மப்படி வாழ்றவங்களுக்கும் கடைசி வரைக்கும் எல்லா தப்பும் பண்ணிட்டு கடைசியில வந்து நான் பகவானுடைய நாமத்தை சொல்லி நானும் அஜாமிலன் மாதிரியே வந்து ஆஹ் பகவான் நாமத்தை சொல்லிட்டு நானும் பகவானுடைய லோகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைக்கலாம். என்ன டிஃபரெண்ட் இங்க சொல்லுங்க. என்ன முக்கியமா தேவையான ஒரு விஷயம்? கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் நான் பகவானுடைய நாமத்தை வந்து சொல்லி நான் பகவானுடைய லோகம் போயிருவேன் அப்படின்னு வந்து நினைக்கிறது கரெக்டா? தப்பு. விட பக்தியே உனக்கு ஆரம்ப காலத்துல இல்லையா? அப்போ நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் இது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல நானும் இது உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். அப்போ அந்த பக்தின்றது வந்து ரொம்ப ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே வரணும் பிரபு. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா யாருக்காவது?
இங்க இன்னொரு கூட சொல்றாங்க, மரண சமயத்துல நமக்கு வந்துட்டு பகவானோட நாமத்தை சொல்ற அளவுக்கு நம்மளுடைய புத்தி ஸ்டெடியா இருக்குமா, மைண்ட் கரெக்டா இருக்குமா, உடல்நிலை ஒத்துழைக்குமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கேரண்டி இருக்கா? கண்டிப்பா நம்ம வந்து கடைசி நேரத்துல நம்ம பகவானை வந்து நினைக்க முடியும், நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இருக்கா? அந்த கேரண்டி இருக்கா நமக்கு? கேரண்டியே இல்ல பிரபுஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து அஜாமிலன் வந்து அந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து நாமத்தை சொல்லி போயிருக்கிறாங்கன்னா, அப்போ அது எப்படி சாத்தியமாச்சு? அஜாமிலனுக்கு எப்படி சாத்தியமாச்சு? இங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் பக்தியா இருப்பேன், இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டா முழு சரணாகதி அடைஞ்சிட்டேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் சின்ன வயசுல இருந்தே அம்மா சொன்னாங்க பக்தியா இருக்கணும், வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுவேன். அதுவே வந்துடுச்சு. ஓகே. பிரபுவை பத்தி நம்ம எடுத்தாலும் கூட அவரும் முன்னாடிலாம் நல்லா பக்தி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃபாரஸ்ட் கிட்ட போகும்போது ஏதோ ஒரு ஒரு இதை பார்த்துட்டு அவருடைய மனசு மாறி போச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கெட்டவரா மாறிட்டார். அப்புறம் வந்து பையனுடைய பேரு வந்து நாராயணன் வச்சதுனால அந்த கடைசி காலத்துல நாராயணன் சொல்லும்போது அவருக்கு அந்த ஒரு இது கிடைச்சது. பட் அவரும் வந்து கம்ப்ளீட்டா போயிட்டாரா, கம்ப்ளீட்டா பகவான்கிட்டயே போய் சரணடைஞ்சிட்டாரா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டான கொஸ்டினா தான் இருக்கு பிரபு. சந்தேகம்லாம் படுத்தவே இல்லை. பாகவதத்துல அது வந்து கிளியரா வந்து சொல்லிட்டாங்க. அவர் வந்து பகவானுடைய லோகத்துக்கு போனாரு. ஏன்னா விஷ்ணு தூதர்களே வந்து அவரை வந்து கூட்டிட்டு போனாங்க. பாகவதம் 6வது ஸ்கந்தத்துல அது வந்து கிளியரா. அவர் பகவானுடைய லோகத்தை அடைஞ்சாரு. இப்போ அது என்னுடைய கேள்வி இதுதான். கொஞ்ச காலம் பக்தி பண்ணாரு, விட்டுட்டாரு, தகாத செயல்கள்ல ஈடுபட்டாரு. அப்புறமா அவர் வந்துட்டு கடைசி நேரத்துல அவங்க பையன் பேரை வந்து சொன்னாரு. அதனால வந்து அவர் பகவான லோகத்துக்கு போயிட்டாரு. இவ்வளவுதான் நம்ம வந்து பாக்குறோம். இப்படி வந்து ஒரு லைஃப்ல ஒருத்தர் பண்ணாருன்னா அவரு பகவானோட லோகத்துக்கு போக முடியுமா? சாத்தியமா? போக முடியும்னா எதனால போக முடியும்? போக முடியாதுன்னா எதனால போக முடியாது? அதான் என் கேள்வி. அவர் இப்ப போயிட்டாரு அப்படின்னு சொல்றச்சே வந்து பிரபு எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்றேன், அவருடைய முன்னாடி செஞ்ச அந்த பக்தி தான் பிரபு. அதுவும் பிளஸ் கடைசி நேரத்துல வந்து பையனை தான் அவர் நாராயணான்னு சொன்னாரு. ஆனாலும் அவர் அந்த கால ஸ்மிருதி நம்ம நாமாமிரத்துல படிக்கும் போதே ஃபர்ஸ்டே நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா டைட்டில், அதனால அவர் வந்து அந்த லோகத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கடைசி நேரத்துல கூட தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் சொல்லியும் கூட அவருக்கு வந்து கொஞ்சம் லக்கு வந்துடுது. பிரபுஜி அவர் டெம்பரரியா தான் வெளியில வந்தாரு பிரபுஜி, கிருஷ்ணர்ட்ட இருந்து. அதனாலதான் ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் ஹாலிடேவா வந்தாருங்களா? ஓகே. ஆக்சுவலா அவ்வளவு தூரம் பாவம் செய்திருக்கான் அவன் இல்லையா? ஆல்மோஸ்ட் அவனுடைய ஒரு இளமை காலத்துல இருந்து முதுமை காலம் முழுவதும் கம்ப்ளீட் அது வரைக்கும் அவன் வந்து ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். அப்படி வந்து ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் எப்படி அந்த பாவங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டான்? அவ்வளவு தூரம் பாவ காரியங்கள்ல ஈடுபட்டவன் எப்படி வந்து பகவானுடைய லோகத்துக்கு போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அவன் பகவானுடைய நாமம் வந்து எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னா, அவன் பல ஜென்மங்கள்ல வந்துட்டு எண்ணற்ற ஒரு பாவங்களை வந்து செஞ்சிருந்தா கூட அந்த பாவங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ஷணத்துல ஒரே ஒரு நாமம் வந்து என்ன பண்ண முடியும், அந்த பாவங்களை எல்லாம் பொசுக்கி சாம்பலாக்க முடியும். ஹரி அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கே என்ன அர்த்தம்? ஹரி ஹரதி பாப்பாணி. அதாவது பாவங்களை எல்லாம் அபகரிக்கிறதுனாலதான் அவருக்கு ஹரினே பேரு. அப்போ ஒருத்தன் அவன் செஞ்ச பாவத்தை வந்து போக்குறதுக்காக பல நாமங்களை சொன்னாதான் அவனுடைய பாவம் போகும் அப்படின்னு சொன்னா, அப்போ பகவானுடைய நாமத்தை விட பாவத்துக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். அது எப்போதும் கிடையாது. பகவானுடைய நாமத்துக்கு தான் சக்தி அதிகம். அந்த ஒரு நாமம் வந்து ஜெபம் பண்ணாலும் அவ்வளவு பாவங்களும் போயிடும். சோ இங்க முக்கியமா 2 வார்த்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம அதை கவனிக்கணும்.
குற்றமில்லாமல் ஜெபம் பண்றது, நம்பிக்கையோட ஜெபம் பண்றதுன்னு 2 வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. குற்றமில்லாம ஜெபம் பண்றது அப்படின்னு சொன்னா, நாம அபராதங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த நாம அபராதங்கள் இல்லாம ஜெபம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அபராதம் இல்லாத அந்த நாமம் தான் வந்து என்ன பண்ணுது, ஒருத்தனை பகவானுடைய நாமத்தை அபராதங்களோட செஞ்சாலே எல்லா பாவமும் போயிரும் அப்படிங்கிற பட்சத்துல, இங்க அஜாமிலன் கடைசி நேரத்துல நிர்கதியான ஒரு சூழ்நிலையில அவன் வந்து யாருக்குமே எந்த ஒரு அபராதமும் செய்யாத ஒரு நபரா இருக்கிறதுனால அவன் உச்சரித்த அந்த நாமத்துல எந்த ஒரு அபராதமுமே இல்லை. அதனால என்னாச்சு, விஷ்ணு தூதர்கள் நேரடியா வந்துட்டாங்க. அவன் முன்னாடி ஏதாவது வந்து அபராதங்கள் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய நாமத்துக்கு அவன் அபராதம் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னா விஷ்ணு தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அவனுக்கு பாவம் வேணா போயிருக்கும், ஆனா விஷ்ணு தூதர்கள் வந்திருக்க மாட்டாங்க. விஷ்ணு தூதர்கள் வந்ததோடைய நோக்கம் என்னன்னா, அவன் அந்த நாமத்தை வந்து அபராதம் இல்லாம சொன்னா, பூர்ண நம்பிக்கையோட சொன்னான். பூர்ண நம்பிக்கை அப்படின்னா, இது கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றேன், அவர் என்னைய காப்பாத்துவாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை இல்ல. ஒரு நிராதரவான ஒரு நிலைமை, நிர்கதியான ஒரு நிலைமை. அந்த நிலைமையில வந்து சொன்னது நாராயணா அப்படின்னு அவன் சொன்ன அந்த வார்த்தை நிர்கதியான ஒரு நிலைமையில சொன்னது. அப்படி அவன் அதை சொன்னதுனால என்னாச்சு, அதுல கொஞ்சம் கூட வந்து ஒரு களங்கம் பாவம் இல்லாததுனால விஷ்ணு தூதர்கள் அங்க வந்தாங்க, யமதூதர்கள்ட்ட இருந்து காப்பாத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு சான்ஸும் கொடுத்தாங்க. எதுக்காக, அவன் வந்து தான் வந்து தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமேன்னு அவன் வந்து ஃபீல் பண்ணான். நான் வந்து ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே, நான் வந்து சும்மா இப்ப என் பையனை கூப்பிடணுங்கிறதுக்காக நான் கூப்பிட்டதுக்காகவே விஷ்ணு தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்னைய காப்பாத்திருக்கிறாருன்னா, அவருக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பக்தி பண்ணிருக்கணுமே, அப்படிப்பட்டவருக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா நான் பக்தி பண்ணாம நான் வீணடிச்சிட்டேன்னு அவன் ஃபீல் பண்ணான். அதனால வந்து என்ன பண்ணாங்க, அந்த விஷ்ணு தூதர்கள் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அதுக்கப்புறமா ஹரித்வார் போய் அங்க வந்து ரொம்ப சுத்த பக்தி அவன் வந்து பண்ணி, அதுக்கப்புறமா அவன் பகவானுடைய லோகத்தை அடைஞ்சான் அப்படிங்கிறது பாகவதத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால இங்க நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம எல்லாம் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றோம், ஆனா நாம அந்த குற்றம் இல்லாம ஜபம் பண்றோமா அப்படின்னு கேட்டா அங்க நம்ம வந்து குற்றம் பண்ணிடுறோம். அதுதான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அது மட்டும் இல்லாம பகவானுடைய நாமத்துக்கு மேல நமக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நிஜமா சொல்லணும்னா நமக்கு அந்த பூர்ண நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் நமக்கு வந்துட்டு அது அந்த நாமத்திற்கான அந்த முழு பலனை நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, அடைய முடியல. சோ நம்மளுடைய இந்த ப்ராசஸ்ல நம்ம நம்மள மாத்திக்க வேண்டியது இல்லைன்னா முன்னேற்றிக்க வேண்டியது எதுல அப்படின்னு சொன்னா, இந்த நாம ஜபத்துல குற்றம் இல்லாமலும் முழு சரணாகதியோடையும் நம்ம ஜபம் பண்ண கத்துக்கணும். இந்த விஷயத்த நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதற்கப்புறமா நம்மளுடைய ஜபத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது அது நிஜமாவே வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வேற லெவல்ல வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ரியல் சக்சஸ். ஓகே. யாராவது இந்த பிரச்சாரமே சாரம் பிடிக்கும் இதோட பிரச்சாரமே சாரம். இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகிறான். என்னை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் இருக்க ஆகவும் முடியாது. யார் ஒருவர் சிரத்தையோடு பகவத்கீதையை பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் பக்தியில் முன்னேற்றம் அடைந்து தூய பக்தியை அடைவார்கள். அந்த தூய பக்தி சேவையாலேயே நிச்சயமாக இறைவனின் ராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்வர்.
பகவத்கீதை 18.68 to 69. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம நம்ம ஒரு பியூர் டிவோஷனை வந்து பண்ணணும். அந்த பியூர் டிவோஷனை நாம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, அந்த பியூர் டிவோஷன் எப்படி பண்றதுங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்ல இந்த பக்தி தொண்டை பத்தி நமக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம சொல்லி கொடுக்கும் போதுதான் வந்து என்ன ஆகுது, நமக்குள்ள தூய பக்தி வந்து உருவாகுது. இல்ல கிருஷ்ணர் நமக்கு அந்த தூய பக்தியை அனுகிரகம் பண்றாரு. அதுதான் இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்றாரு. நமக்கு அந்த தூய பக்தி நம்ம பண்ணணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம 4 பேருக்கு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம எனக்கு பக்தி கிடைச்சிச்சு, நான் வந்து நல்லா பக்தி பண்ணா போதும்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து ஒரு சுயநலமா மாறும். ஸோ சுயநலமா இருக்கிறவங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரியமானவங்களா இருக்க முடியாது. எல்லாருக்குமே வந்துட்டு நன்மையை விரும்புறவங்க தான் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களா இருக்க முடியும். எல்லாருக்குமே நன்மையை விரும்புறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே வந்து சுத்த பக்தி பண்ணணும்னு நினைக்கணும். அதனால அந்த சுத்த பக்தியோடைய ஒரு மகத்துவம் என்ன, அந்த சுத்த பக்தியை எப்படி பிரச்சாரம் பண்றது, எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நானும் எப்படி பயிற்சி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா நம்ம கேட்டுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்மளும் பயிற்சி பண்ணணும், மற்றவங்களுக்கும் அந்த சுத்த பக்தியை பயிற்சி பண்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பகவான் வந்து நமக்கு சந்தோஷப்படுறாரு நம்ம மேல. பகவான் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம நமக்கு அந்த சுத்த பக்தியை வந்து அனுகிரகம் பண்றாரு. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு பயிற்சியினால மட்டுமே வந்து என்ன ஆயிட முடியாது, அந்த சுத்த பக்தியை நம்மளால அடைஞ்சிட முடியாது. அதுக்கு பகவானுடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பகவானுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது, மற்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கணும், அவங்களும் வந்து ஒரு சுத்த பக்தி பண்ணணும்னு நம்ம வந்து ஆசைப்படும் போது அப்போ பகவான் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறார். ஓகே, இவன் மற்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு மேலேயும் வந்து ஒரு கருணையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ பாகவதத்துல கூட வந்து சொல்லப்படுது, பகவான் எப்போ வந்து திருப்தி ஆகுறாரு அப்படின்னு சொன்னா, நாம மத்தவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுறதுக்கான ஒரு செயல்கள்ல ஈடுபடும் போதுதான் பகவான் வந்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, ஸோ அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, இத முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்க. சாந்த சமதிருஷ்ட சுத்த சர்வபூதேந்திரிய யாந்தி அச்சுதாபதம் அச்சுத பிரிய பாந்தவன். யார் ஒருத்தவங்க வந்து அச்சுதனுக்கு அதாவது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்களா ஆக முடியும் அப்படின்னு சொன்னா, யாந்தி அஞ்சசா அச்சுத பதம். யாரெல்லாம் வந்துட்டு மற்ற பக்தர்கள் மற்ற ஜீவராசிகள் எல்லாருக்கு மேலேயுமே சர்வபூதேந்திரிய எல்லா ஜீவராசிகளுக்கு மேலேயும் யார் ஒருத்தவங்க வந்து கருணை உள்ளவங்களா பிரியமானவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியா வந்து திருப்தி அடைகிறாரு. நம்ம மற்றவங்களுக்கு மேல கருணையா இருக்கிறோம் அப்படின்றத எப்படி காமிக்கிறது, அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுக்கறது, பகவத்கீதையை சொல்லி கொடுக்கறது, அதுதான் நம்ம அவங்களுக்கு காட்டக்கூடிய உண்மையான ஒரு கருணை. வேற வேற செயல்கள்னால வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தையோ ஒரு வெற்றியையோ நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. மற்றதெல்லாமே வந்து தற்காலிகமானது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலையும் பார்த்தோம். ஸோ அதனால இந்த கிருஷ்ண பக்திய நம்மளால முடிந்த அளவுக்கு எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களா ஆக முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்?
நோ கொஸ்டின். இந்த வீக் கொஞ்சம் ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்களே, ஏன்? லாஸ்ட் வீக் கூட கொஞ்சம் கம்மியா தான். பத்மாக்ஷி மாதாஜி வரல, ஒரு வெங்கி வரல, அந்த யாரு தேபிஜா அவங்க வரல, இன்னும் நிறைய பேர் வரலையே, ஏன்? சம்மர் வந்துடுத்து. ஸோ எல்லாரும் எங்கெங்கயாவது போயிருப்பாங்க பிரபு. ஆமா. எப்படி? சம்மர் இன்னைக்கு வந்துடுத்து. ஃபாதர்ஸ் டே பிரபு. பிரபு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேங்க. அதனால மேபி ஃபாதர்ஸ் டே, அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல் டே, வெதர் ரொம்ப அழகா இருக்கு. ஜூட் விட்டுருப்பாங்க. ஓகே. எஸ் மாதாஜி, நானும் வெளியில கிளம்புறேன், கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பணும்னு வெயிட் பண்ணிட்டு தான் கிளம்புறேன் டூ. தேங்க்ஸ் பிரபுஜி. எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? கிளாஸை முடிச்சிடலாமா? போதும் பிரபு, இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வந்து வகுப்புல வந்து கலந்துக்கிறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது வந்து பிரயோஜனப்படக்கூடிய விதத்துல கிருஷ்ண பக்தியை பத்தி சில விஷயங்களை வந்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அது குரு கிருஷ்ணருடைய ஒரு அனுகிரகம் தான். அதனால தொடர்ந்து இந்த சேவையை நல்லா பண்ணணும்னு எனக்கு எல்லாரும் நீங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அடுத்த வகுப்புல ஹரே சந்திப்போம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. பிரபு தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.